மாதிரி நம்ம டார்கெட் பண்ண போறோம். இந்த 100க்கு 100 டார்கெட் பண்றதுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். the first one அப்படிங்கிறது டார்கெட் அந்த 100 அப்படிங்கிறதுல நம்ம டார்கெட் பண்றதா இருந்தா நமக்கு மெயினான விஷயம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன மாதிரி ஒரு அனாலிசிஸ் எடுத்துக்கலாம். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். அப்ப பார்ட் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதுல மட்டும் கிட்டத்தட்ட 14 மார்க்ஸ் வந்து கேட்டுருவாங்க. 14 மார்க்ஸ். இதுல மெமரைஸ் பண்றது என்ன, ஈஸியா வந்து கிராமட்டிக்கல் பண்றது என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம். மெமரைஸ் பண்றது எது, கிராமட்டிக்கல் பண்றது எது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 14 क्वेश्चन கேக்குறாங்க. ஈச் क्वेश्चन கேரிஸ் 1 மார்க் அப்படிங்கிறது வருது. ஈச் क्वेश्चन கேரிஸ் 1 மார்க். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சினானிம்ஸ். So synonyms அப்படிங்கிறது क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கு. 3 questions will be asked. each question carries 1 mark. அந்த 1 மார்க்னு சொல்லும்போது நம்ம இத மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ப்ரோஸ்ல இருந்து அத கேட்பாங்க. நமக்கு டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு ப்ரோஸ் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு கேக்குறாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது synonyms அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இரண்டாவது ஐட்டம் அப்படிங்கிறது antonyms 4 to 6. antonyms அப்படிங்கிறது இதுவும் ப்ரோஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ ப்ரோஸ்ல இருந்து கேக்குறது அப்படினு சொல்லும்போது இது 4 ல இருந்து 6 வரைக்கும் ஆன்டனிம்ஸ் அப்படிங்கறது கேக்குறாங்க. 4 to 6 அப்படிங்கிறது வந்து ஆன்டனிம்ஸ். சோ அடுத்தப்பல prefix suffix சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கறது கேக்குறாங்க. சிங்குலர் ப்ளூரல் அது क्वेश्चन நம்பர் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா 7 மட்டும் சிங்குலர் ப்ளூரல். இது ஒவ்வொண்ணையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். எந்த மாதிரி நம்ம வந்து கிராமட்டிக்கல் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறது. அதே போல வெக்காபுலரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கு அப்புறம் ப்ரோஸ் போயம் நானிட்டேல எந்த அளவுக்கு நம்ம மெமரைஸ் பண்ணி எழுத வேண்டியது எவ்வளவு இருக்கு, அதோட கூட ரொம்ப முக்கியமானது இங்க ஓன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எப்படி வேற இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து டெலிகிராம்ல லிங்க் அனுப்பி இருக்கிறேன், பிளஸ் ஃபேஸ்புக்ல இப்போ லைவ் ஆயிட்டு இருக்கு. தென் வந்து நம்ம கூகுள் மீட் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது எவ்வளோ பேர் வந்து இதை பயனடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஓவரால் அப்படின்னு சொல்லக்கூடியது மதுபாலா ஃப்ரம் சேலம். இப்போ நான் ஓகேவா, ஓரளவுக்கு லைவ் கொடுக்கலாமா? ஓகேவா? கேரி அவுட் ஆகுதா? வர்ஷா ஃப்ரம் மதுரை, வர்ஷா ஃப்ரம் மதுரை பிளஸ் மதுபாலா இருக்கீங்களா? நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? ஓகேவா? ஓரளவுக்கு கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கு. சோ அப்ப क्वेश्चन நம்பர் 8ங்கிறது வந்து prefix suffix வந்து கேக்குறாங்க. क्वेश्चन நம்பர் 8 அப்படிங்கிறது வந்து prefix suffix அப்படிங்கறது கேக்குறாங்க. क्वेश्चन நம்பர் 9ங்கிறது வந்து அப்ரிசியேஷன் கேக்குறாங்க. அப்ரிசியேஷன் இந்த எக்ஸ்பான்ஷன் ஓரியன்டடா கேட்பாங்கல்ல, இதுலயே ரெண்டு இருக்கு. அப்ரிசியேஷன் ஒன்னு இருக்கு, அக்ரானிம்ஸ்னு ஒன்னு இருக்கு. சோ அப்ரிசியேஷன் எப்படி கேட்பாங்க, அக்ரானிம்ஸ்னா எப்படி கேட்பாங்கங்கறத நம்ம பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 10ங்கிறது phrasal verbs. क्वेश्चन நம்பர் 10ங்கிறது phrasal verbs. क्वेश्चन நம்பர் 11 அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட் வேர்ட். காம்பவுண்ட் வேர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். blending word, compound word 11th standard 12th standardல வரும். 10th standardல only compound word மட்டும் கேக்குறாங்க. இப்போ வந்து ஸ்கூல் பிளஸ் பாய், ஸ்கூல் பாய் அப்படிங்கிறது. இப்போ மோட்டார் பிளஸ் ஹோட்டல் அப்படினா மோட்டல் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி ரெண்டு நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் வெர்ப், நவுன் பிளஸ் அட்ஜெக்டிவ், நவுன் பிளஸ் ப்ரிபோசிஷன் அந்த மாதிரி இருக்கு. சோ அடுத்து நமக்கு என்ன சார் இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन நம்பர் 12ங்கிறது வந்து ப்ரிபோசிஷன் வந்து. क्वेश्चन நம்பர் 12ங்கிறது வந்து நமக்கு ப்ரிபோசிஷன். சோ அப்படிங்கிறது வந்துருது. क्वेश्चन நம்பர் 12 அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது வந்துருது. சோ மேக்ஸिमम என்ன மாதிரி நம்ம இத எடுத்துக்கலாம். சோ क्वेश्चन நம்பர் 12 அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரிபோசிஷன். இது வந்து கிராமர் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சோ இந்த இணையறவங்க சீக்கிரம் இணைஞ்சா ரொம்ப நல்லது. நான் ஒவ்வொருத்தரா இணையறாங்க, நான் அதை பில் செக் பண்ணி டிக் பண்ணிட்டு இல்லங்க. சோ நானா வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். Facebook நான் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பிங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. இருந்தாலும் ஆன்லைன்ல லைவ் கொடுக்கும்போது இப்பவே ஆல்ரெடி நமக்கு லேட் 6க்கு கொடுக்குறோம்னு சொன்னோம். சோ மேக்ஸिमम சோ இணையறவங்க கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துங்க. சோ அதுக்கு அப்புறம் டென்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இதுவும் கிராமர் தான். டென்சஸ். சோ என்னென்ன மாதிரி டென்சஸ் அப்படினா டென்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்குது. எல்லாத்துக்கும் டென்சஸ் தான் நம்ம பார்க்க போற. நம்ம வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்டா இருக்கட்டும், டைரக்ட் இன்டைரக்டா இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் டிரிசா கம்பேரிசன் பார்க்க போறோம், ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸ் பார்க்க போறோம். சோ அதுக்கு அப்புறம் ஸ்பாட் எரர் பார்க்க போறோம், கண்டிஷனல் கிளாसेस பார்க்க போறோம். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேஸா இருக்குது முக்கியமா டென்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான். சோ அத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொடுக்க போறோம். அதுக்கு அப்புறம் லிங்கர்ஸ். இந்த லிங்கர்ஸ் அப்படிங்கிறது கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிங்கர்ஸ் சொல்றாங்க. இந்த லிங்கர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு, ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் எப்படி வரும், ஒரு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் எப்படி வரும், இந்த லிங்கர்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி கொடுக்க போறோம், வைக்க போறோம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். சோ ஓவரால் என்ன மாதிரி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு சோ லிங்கர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால சம் ஓவரால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சார் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். சோ அடுத்தாப்ல நமக்கு என்ன சார் இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட் 2. சோ இந்த பார்ட் 2 அப்படின்னு சொல்லும்போது இங்க என்னென்ன வருது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். பார்ட் 2 அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து 15 to 18 வரைக்கும் क्वेश्चंस இருக்கு.
15ல இருந்து 18 வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் கேட்கறாங்க. மூவி ரெண்டா 6 மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மூவி ரெண்டா 6 மார்க் அப்படிங்கிறது வந்துருது. சரிங்களா? 3 2 சார் 6 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. ஸோ ஓவரால் இதுல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க? 3 to 6 மார்க்ஸ். அதுல செக்ஷன் 2 அப்படிங்கிறது வந்து 19ல இருந்து 22 வரைக்கும் கொஸ்டின் கேட்கறாங்க. இது வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னாவே இட் will be asked from poems. போயம்ஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ போயம்ல 2 லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்ரிசியேஷன் கொஸ்டின். தென் நம்ம அடுத்து மூவ் போறது செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3 அப்படிங்கிறதுல இது முக்கியமானது, கிராமர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். 23ல இருந்து 27 வரைக்கும் கேட்பாங்க. இந்த 23ல இருந்து 27ல 3 to 6 மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிருது. 3 to 6 மார்க்ஸ். இதுல என்னென்னலாம் வரப்போகுது? இங்க தான் நமக்கு முக்கியமா ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸ் வரப்போகுது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வரப்போகுது, டைரக்ட் இன்டைரக்ட் வரப்போகுது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு அந்த நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இங்க தான் வரப்போகுது. அது என்னென்ன வரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு ஓவரால் காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் செக்ஷன் 4 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரோட் மேப். இதெல்லாம் ஈஸியா நம்ம ரோட் மேப் அப்படிங்கிறது ஈஸியா சில கமாண்ட் கொடுக்குற மாதிரி தான். ஒரு நியூ கமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படிப்பா நீங்க அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போறதுன்னு கேட்கிறாரு. ஸோ தேர் த நியூ ஒன். ஸோ ஹவ் வில் யூ கோ டு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறாங்க. சரியா? ஸோ ஐ எம் த நியூ பர்சன் டு காரைக்குடி. ஐ வாண்ட் டு கோ டு அழகப்பா யூனிவர்சிட்டி. குட் யூ ஸோ ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்படி கேட்கும்போது வைக்கும்போது நம்ம எப்படி அவங்களை கைட் பண்ண போறோம்? இந்த ரோட் மேப் நான் சொல்லி தரேன் எப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 3. இந்த பார்ட் 3 அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு செக்ஷன் 1 அப்படிங்கிறதுல என்ன வருது சார்? செக்ஷன் 1 அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29ல இருந்து 32 வரைக்கும். இது வந்து ப்ரோஸோட பேராகிராஃப் கேட்டுருவாங்க. ப்ரோஸோட பேராகிராஃப். அப்ப இந்த ப்ரோஸோட பேராகிராஃப்ல இருந்து 2 5 சார் 10 மார்க்ஸ். ப்ரோஸ்ல இருந்து பேராகிராஃப் கேட்டுருவாங்க. அது கம்பல்சரி நீங்க அத்தனை செக்ஷன்லயே நம்ம படிச்சிருப்போம். அதுல இருந்து கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செக்ஷன் 2 வந்துருது. செக்ஷன் 2ல இருந்து 33ல இருந்து 34 வரைக்கும் கொஸ்டின் நம்பர். இது வந்து போயம்ல இருந்து பேராகிராஃப் கேட்கலாம். சேம் அதே தான். 2 5 சார் 10 மார்க்ஸ். இது மெமரைஸ் ஏரியா. இதுவும் நம்ம ப்ரோஸ்ல இருந்து பேராகிராஃப் படிச்சுக்கணும். இது வந்து போயம்ல இருந்து பேராகிராஃப் படிச்சுக்கணும். ஸோ இதுவும் நமக்கு வந்து எது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு மெமரைஸ் பண்ணக்கூடிய ஐட்டமா இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் இதானே சரிதானே? அடுத்த ஸ்லைடுன்றது கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். ஸோ என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப முக்கியமானது இதுல கொஸ்டின் நம்பர் 36 பேராப்ரைஸ் வருது. இதெல்லாம் நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க? ஒரு பேராப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி வருது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல? ஸோ 35 அப்படிங்கிறது வந்து என்ன கேட்குறாங்க? இது வந்து poetry devices அப்படின்னு சொல்றாங்க. poetic devices. ஸோ poetic devices அப்படி சொல்லி கேட்பாங்க. இங்க சிமிலினா என்ன, மெட்டாஃபர்னா என்ன, அலிட்ரேஷன்னா என்ன, அனோட்டேஷன்னா என்ன, அலூஷன்னா என்ன, பெர்சானிஃபிகேஷன்னா என்ன, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்னன்னா poetry இருந்து எப்படி எப்படிலாம் கேட்பாங்க வைப்பாங்க. அந்த poetic devices ஆர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஸோ poetic devices ஆர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது எப்படி கேட்குறாங்க பார்ப்போம். ஆர் பேராப்ரைஸ் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இருக்கு. இது நம்ம எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆக போறது வந்து செக்ஷன் 3. என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஓவரால் ஒரு இங்கிலீஷ்ல 100 கேள்விகள் எப்படி கேட்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் செக்ஷன் 3 வந்து கொஸ்டின் நம்பர் 37 என்ன சார் அப்படின்னு சொன்னா கோகரண்ட் ஆர்டர். இந்த கோஜென்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த கோஜென்ட் அந்த கோஜென்ட் ஆர்டர் ஆர் என்ன சார் அப்படின்னு சொன்னா கோகரண்ட் அப்படிங்கிறது வரிசைப்படுத்தி எழுது. அப்ப வரிசைப்படுத்தி எழுது அப்படிங்கிற போது இதுல ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லிக்கேன்னா இந்த ரீஆர்டர் த சென்டென்சஸ் சொல்லுவோம். ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை எதுக்கு பிறகு எது வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? இதெல்லாம் மெமரி பேஸ்டு தான். இது மெமரி பேஸ்டு. ஸோ இதெல்லாம் ஈஸியா அடிக்கலாம். ஸோ நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்கறனால கிளாஸ் வந்து கொஞ்சம் இதுவாகுது. சரி ஓகே. செக்ஷன் 4 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த செக்ஷன் 4 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னா கொஸ்டின் நம்பர் will be 39 to 44. இந்த 39 to 44 இந்த லெட்டர் ரைட்டிங் ரெண்டு இருக்குலப்பா. 41 வந்து நோட்டீஸ் அது நோட்டீஸ் பிரிபரேஷன்ஸ்ல வரும். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப 39ல இருந்து 44 வரைக்கும் அப்படிங்கிறது வந்து 4 5 சார் 20 மார்க்ஸ். 4 5 சார் 20 மார்க்ஸ் அப்படிங்கிறது கேக்குறாங்க. இதுவும் சூப்பருங்க. இதுல நிறைய கவனம் செலுத்தி படிக்கிறோம். முக்கியமான ஏரியா அப்படிங்கறத பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 39ங்கிறது அட்வர்டைஸ்மென்ட். ஈஸிங்க. இது கொஞ்சம் கிராமட்டிக்கல் இருந்து கொஞ்சம் நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தா சூப்பரா படிக்கலாம். இது எப்படி நான் பண்றேன்னு சொல்லி தரேன். தென் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இது ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். இது மெமரைஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கன்றனால உங்களுக்கு நீங்களே மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆர் வந்து நான் சொல்லி தரேன் எப்படி எழுதணும் ஃபார்மல் லெட்டர் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மேக்கிங். ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்.
இந்த பிக்சர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு படம் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம என்ன பார்க்குறோம், அந்த படத்துல என்ன பார்க்குறோம், அதுல என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்றோம், அந்த ஸ்கில் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சம்மரி ரேட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. சம்மரி ரேட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 4, 5 சார் 4, 8, 5 20 மார்க் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன். ஸோ இங்க என்ன இருக்கு, சம்மரி ரேட்டிங் இருக்கு. சம்மரி ரேட்டிங் அப்புறம் ஸ்பாட் த எரர். இந்த ஸ்பாட் த எரர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது எல்லா கிராமரும் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஸ்பாட் த எரர் அப்படிங்கிறது பண்ண முடியும். எல்லா கிராமரும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஸ்பாட் த எரர் பண்ண முடியும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ ஓவரால் அதுக்கப்புறம் செக்ஷன் 5. இந்த செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெமரி போயம் மெமரைஸ் படிக்கலாம். மெமரி போயம். ஸோ போயட்ல இருந்து போயம்ல இருந்து மெமரி போயம்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் நமக்கு பாருங்களேன், நம்பர் 2, 8, 16 ஈரட்ட 16 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற போயம் மெமரி போயம் கம்பல்சரி படிச்சு வச்சுங்க. 4, 5, 5 கொஸ்டின்ஸ் அது மாதிரி அந்த மாதிரி ஒரே ஒரு போயம் எழுதணும். அந்த போயத்துக்கு வந்து ஒரு 5 மார்க் கிடைச்சிருது. ஸோ அடுத்தாப்புல டெவலப்பிங் த கின்ஸ் இருக்கு. டெவலப் த கின்ஸ் டெவலப்பிங் சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ 10th பிள்ளைங்க டெவலப் த கின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொடுத்துட்டு ஸோ அந்த பேராகிராஃப்ல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 வந்து போயம் அண்ட் ஆன்சர் அப்படி கொடுக்குறாங்க. ஒரு பேராகிராஃப் 6 போயம் அண்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க. இதுதான் ஒட்டு மொத்தமா. ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 70 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் சரியா SSLC மாணவர்கள் ஆங்கிலத்தில் 100க்கு 100 வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ மைசெல்ஃப் டாக்டர் ஹரிகரன். ஸோ 24 years of teaching experience இருக்கு. இதை நீங்க மெமரி பேஸ் பண்றதெல்லாம் நீங்க படிச்சுங்க. இது வந்து முழுக்க ஒரு கிராமரை எவ்வளவு எளிமையா கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 52 மார்க் இருக்குங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள்ல ஒரு 52 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா நம்ம படிச்சு எழுதுறதை விட புரிஞ்சுக்கிட்டு கிராமர் தெரிஞ்சிருந்தா படிச்சிடலாம். ஸோ கிராமர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா அடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் வைப்பா இந்த அடுத்த இதை கொஞ்சம் மாற்றி விடலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சார் எனக்கு வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதில் டவுட்ஸ் இருக்குது, எந்த ஏரியாவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுனதுல இருந்து அல்லது பொதுவாகவே இங்கிலீஷை நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் கூட கேட்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷில் நம்ம சினானிம்ஸ் இருக்குது, ஆன்டானிம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வெக்காபுலரி ஓரியன்டட். ஒரு அப்ரிவேஷன் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக என்ன கேட்குறாங்க, மெமரைஸ் பேஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிராமர் வந்து ஆர்டிகிள்ஸு, இந்த ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டாக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸு, டைரக்ட் இன்டைரக்ட், அதே மாதிரி சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு, கண்டிஷனல் கிளாஸஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தம்பி இது உங்களுக்கு ஒரு ஆள் நின்றுக்குங்க, நீங்கள் வேணால் டச் பண்ணுங்க, அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. ஸோ யார் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க என்ன வேணும் தம்பி? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்கலாம். கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இப்போ பேசுறது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான நாள் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களுக்கு. அப்போ தமிழ் வந்து சூப்பருங்க. 100 கேள்வியுமே ஈஸியான கொஸ்டின் தான். இந்த 100 கேள்வியில் நம்ம 15 அப்படிங்கிறது 1 மார்க் இருந்துச்சு இல்லையா, அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸையும் நான் உடனே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு உடனே அனுப்பியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கணும். நீங்கள் கூகுள் மீட்டில் இணைச்சிருக்கிறவங்களும் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏரியா, சார் இந்த கிராமரில் எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஸோ நான் உங்களுக்கு நடத்துகிறேன் கம்ப்ளீட்டாக. இப்போ ஓவரால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஒரு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில், அது வந்து டைரக்ட் இன்டைரக்டில், ஆர் ஆக்டிவ் பாசிவ்ல, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அல்லது ஸ்பாட் எரர் அல்லது கண்டிஷனல் கிளாஸஸ், உங்களுக்கு எதில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல சரி ஓகே. இப்போ நான் மேக்ஸிமம் இந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல பப்ளிக்ல ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த ஏரியால இருந்து நமக்கு வந்து வெக்காபுலரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நமக்கு இந்த சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து சோர்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த சோர்ட் அப்படின்னு சொன்னாவே இங்க என்ன சார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா கிளைடட் அப்படிங்கிற மீனிங் வருது. இதெல்லாம் அடிக்கடி கேட்டது மனப்பாடம் பண்ணிடுது. சரியா, மனப்பாடம் பண்ணியே ஆகும். இது ஒட்டு மொத்தமா நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அத்தனை லெசன்ஸ்ல இருந்தும் நம்ம வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக் வந்ததுல இருந்து மெயினா இருக்கிறது.
இது வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நான் ஓவரால் உங்களுக்கு வந்து நான் வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கேட்கலாம். நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்க, அடுத்து யூடியூப்ல பார்க்க போகிறவங்க, நம்ம டெலிகிராம் மூலமாக இணைச்சிருக்கிறவங்க, டெலிகிராம் மூலமாக இணைச்சிருக்கிறவங்க வைக்கிறவங்க. ஸோ ஓவரால் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பரவாயில்ல தெரியட்டும். இல்லை அங்கே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை அமுக்கிட்டீங்கன்னா சரி ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த சோர்ட் அப்படின்னு சொன்னாவே கிளைடர், தென் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொன்னா டயர்டா இருக்கு, நான் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா டயர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங், சோர்வு அடைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரக்கூடியது. ஸோ அந்த அப்புறம் பாருங்க நாவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சார் இருக்கு, achieved persistently, achieved persistently, இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆல்சோ frequently asked questions. அதே மாதிரி வந்து பாருங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க, shrilly, இந்த shrilly அப்படின்னு சொன்னாவே ஸோ பயர்சிங் சவுண்ட், பயர்ஸ் பயமுறுத்துகிற, அதிகமாக அந்த மாதிரி மிரட்டுகிற மாதிரி ஒரு சவுண்ட் அந்த மாதிரி வருது. ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்னு சொன்னாவே பிகின், ஏன்னா அது பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால பிகின் சொல்லிருக்கணும். ஆனா கமெண்ட்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து அது ஆன் எடுப்பா. கமெண்ட்ஸஸ் அப்படின்னு வச்சுன்னா நமக்கு பிரசன்ட் அப்படின்னு சொன்னா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சார்னா பிகின் பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்சிஸ்டன்ட்லி அப்படி சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நான் இதை உங்களுக்கு அனுப்புறேன், இதெல்லாம் மெமரி பண்ண வேண்டியது. ஸோ இதில் நம்ம நேரத்தை வீணடிச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது இங்கே பாருங்க. ஓவரால் நான் வந்து ஒரு ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். நம்பர் ஆஃப் சினானிம்ஸ் மட்டும் நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ சினானிம்ஸ்ல நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஸோ இது 39 பார்த்தீங்களா, 39. ஸோ அதுக்கப்புறம் 59. ஸோ 59க்கு அப்புறம் ஸோ நமக்கு வந்து இது எல்லாமே 79. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இது எல்லாமே நமக்கு என்ன சார் அப்படின்னா சினானிம்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சினானிம்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஏற்றிருக்கோம் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னாவே சரௌண்டிங், டெட்லி அப்படின்னு சொன்னாவே ஃபேட்டல், அதே மாதிரி கான்டேஜியஸ் அப்படின்னு சொன்னாவே ஸ்ப்ரெட் ஆகிறது, உட்கார் கான்டேஜியஸ் அப்படின்னு சொன்னாவே ஸ்ப்ரெட் ஆகிறது, தென் வந்து ஸ்மூத் அப்படின்னு சொன்னாவே மூவ் வெரி குயிக்லி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல கேட்கப்பட்டது, இது தவிர வெளியில வராது நமக்கு கண்டிப்பாக. இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒன்னே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் நினைச்சுக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்கறான், இதுதான் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கேட்கறான், இதுதான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வருது, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல இங்கிலீஷ் வருது, ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வருது. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மாண்டேட்டரி ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல எப்படி ஸ்கோர் பண்றதுன்னு ஒரு பக்கம் சொல்லி தரோம். இதை வந்து நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி பிக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற சொல்லி தரோம். அதே மாதிரி ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித்வுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஹவு டு ரைட் இன் இங்கிலீஷ் வித்வுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், அதுக்கும் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ சினானிம்ஸ் மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒட்டு மொத்தம் இதை பூரா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ சூப்பரா நீங்க அடிச்சலாம். இதுல மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியே ஓவரால் வரும். இது ஆன்டனிம்ஸ். ஸோ ஆன்டனிம்ஸ்க்கு சில எடுத்துக்காட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ சினானிம்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன வருது, ஆன்டனிம்ஸ் வருது. ஸோ ஆன்டனிம்ஸ்ல இப்ப பாருங்க, ஆன்டனிம்ஸ் என்ன வருது, இப்போ நமக்கு வந்து ஈகர்லி கொடுக்குறான். அப்ப ஈகர்லி அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னாவே இது இன்டிஃபரண்ட்லி அப்படிங்கிறது. ஈகர் அப்படின்னு சொன்னா ஆர்வமாக இருக்கிறது, இன்டிஃபரண்டா இருக்கிறதுனா அந்த ஆர்வ குறைவோட இருக்கிறது நம்ம சொல்றோம். இப்போ இதே மாதிரி ஸ்டில் அப்படின்னு சொல்றான். ஸ்டில்னா இன்னும், ஸ்டில்னா அப்படியே ஒரு இடத்துல நிலையா நிக்கிறது, சரியா? அப்ப அதுக்கு என்ன சார் சொல்றான்னா மூவிங் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ஃபெயிண்ட் அப்படின்னு வருது. ஃபெயிண்ட் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஃப்ராயிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது வந்து அது பலவீனமா இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலக்டண்டா இருக்குது. ரிலக்டன்ட் அப்படின்னு சொன்னா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடு இல்லாம அப்படியே மந்துன்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து வில்லிங், ஆர்வமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க கம்பல்சரி ப்ரோஸுக்கு பேக் சைடு இருக்கக்கூடியதை படிச்சு நல்லா தரவாயிட்டீங்கன்னா இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுலேயே ஆன்டனிம்ஸ் வந்து சினானிம்ஸ்ல பார்த்து நூற்றுக்கணக்கான சினானிம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஆன்டனிம்ஸ் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஆன்டனிம்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா எவ்வளவு ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த பாருங்க 153 ஆன்டனிம்ஸ் இருக்கு. ஸோ 153 ஆன்டனிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ மேக்ஸிமம் இது வந்து நீங்க மெமரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா நீங்க மார்க் வாங்கிடலாம். அப்ப கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் வந்து சினானிம்ஸ்ல இருந்து வந்துரும், 3 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ்ல இருந்து வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப 6 மார்க் வந்து நீங்க ப்ரோஸுக்கு பேக் சைடுல இருக்கக்கூடிய அத்தனையும் நீங்க படிச்சீங்கன்னா சூப்பரா அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இங்கதான் நம்ம மெயினுக்கு வர்றோம். என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு சூஸ் அப்ராப்ரியேட் ப்ளூரல் ஃபார்ம், இதுக்கு சில மெத்தடாலஜி இருக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? இப்போ எந்த ஒரு வார்த்தையும் இந்த மாதிரி இந்த ஐஎஸ் அப்படின்னு சொல்லி முடியுதுன்னு வச்சுங்க, ஐஎஸ் அப்படின்னு சொல்லி
இந்த IS ன்னு சொன்னாவே நமக்கு வந்து இந்த S க்கு அப்புறம் நம்ம ES சேர்க்கிற மாதிரி வரும். இந்த கிரைசிஸ் அப்படின்னு சொன்னாவே கிரைசஸ் அந்த மாதிரி இருக்கப்படுது. இதெல்லாம் மெத்தடாலஜி இருக்கு. சில வந்து பாருங்க ஸ்டேடியம் இந்த UM அப்படின்னு சொன்னாவே IA அப்படின்னு சொல்லி முடியும். உங்க டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க UM அப்படின்னு சொல்லி. இப்ப பாக்டீரியம்னா பாக்டீரியா, ஸ்டேடியம்னு சொன்னா ஸ்டேடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. கிரைசிஸ் அப்படின்னா இந்த இடத்துல SES கிரைசஸ் அந்த மாதிரி. சில வார்த்தை பாருங்க ஃபர்னிச்சர் தான், ஸ்டாஃப் தான், ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் தான், ஸ்டாஃப்னா ஸ்டாஃப். இந்த மாதிரி சில இர்ரெகுலர் விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். சோ என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த இர்ரெகுலர் அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். சரியா? அப்ப நம்ம அடுத்து பாருங்களேன். சோ என்ன கொடுத்திருக்காங்க? இதுவும் மனப்பாடம் பண்ற ஐட்டம் தான். இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். என்னது? இப்போ போட்டோனா போட்டோஸ், இப்போ நைஃப்னா நைஃப்ஸ், பெனோமெனானா பெனோமெனான் அப்படினா பெனோமெனா. இந்த இதெல்லாம் வந்து ஏ முடியும். ஏன்னு சொல்லி. இந்த லோஃப் அப்படின்னு சொன்னா லோவ்ஸ். அதே மாதிரி பியானோனா பியானோஸ், எஸ்கிமோனா எஸ்கிமோஸ், ஷீப்னா என்னடா ஷீப். சோ இதுவும் மெமரைஸ் பண்ண வேண்டிய ஏரியா. இது என்ன சார்னா சிங்குலர் ப்ளூரல். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்ல நம்ம படிக்கும்போது ஒருமை பன்மை அப்படின்னு படிச்சிருக்கோம் சிங்குலர் ப்ளூரல். அதுதான் நமக்கு சிங்குலர் ப்ளூரல் கேக்குறாங்க. சோ இதுவும் முக்கியமானது. இதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ எந்த மாதிரி இதுலயும் நமக்கு மேக்ஸிமம் கொடுத்திருக்கோம். சோ எந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. சோ क्वेश्चंस வந்து நான் கடைசியா கூட காமிச்சிடுறேன். சோ என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஆக்ஷனா இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுது. இந்த பாருங்க ஆக்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஆக்ஷன், ஆக்ஷனாவே ஆக்ஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டாங்க. டூத் அப்படின்னு சொன்னாவே டீத். மேபி நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம். இதெல்லாம் கம்பல்சரி. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல பப்ளிக்ல கேட்கப்பட்ட क्वेश्चंस டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் எடுத்த क्वेश्चंस தான் நம்ம கொடுத்திருக்கோம். ஸ்பீசிஸ் அப்படினாலும் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது, ஃபார்முலா அப்படினா ஃபார்முலே, ஆல்கானா ஆல்கே, ஆல்கானா ஆல்கே. சோ டீர்னா டீர் தான், டீர்னா டீர், ரூஃப்னா ரூஃப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேமா? ஆடியபிளா இருக்கா? நான் பேசுறது உங்களுக்கு ஆடியபிளா இருக்கா? கூகுள் மீட்ல இணைஞ்சிருக்கறவங்க யாராவது ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஆடியபிளா இருக்கா? ஒரு ஃபோன் கால் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ கரெக்டாக நான் கேள்வி கேட்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபோன்லாம் வந்து சைலண்ட் மோடில் தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ பேசுங்கப்பா. ஓகேவா? இப்போ நம்ம பேசுறது கேட்டுட்டு இருக்கா? கிளியர் சார். கிளியரா இருக்கு. ஓகே. இதுல பாருங்க, இது அடுத்த ஏரியா. இந்த அடுத்த ஏரியா அப்படிங்கிறது வந்து என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே இங்க பாருங்க ப்ரீன்னு சொன்னாவே முன்னால சேர்க்கிறது, சஃபிக்ஸ் சொன்னாவே பின்னால சேர்க்கிறது. அந்த வேர்ட் கொடுத்துருவாங்க, ஒரு ரூட் வேர்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரூட் வேர்ட்ல இருந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க form a derivative by adding the right suffix to the word shoot. இந்த shootங்கிறதுக்கு சஃபிக்ஸ் கேக்குறாங்க. அப்ப shoot அப்படின்னு சொன்னாவே full வருமா வரவே வராது, மென்ட் வருமா வரவே வராது, ness வருமா வரவே வராது. அப்ப shootable இந்த வார்த்தை வரும். இது நிறைய நம்ம பிராக்டிஸ்ல இருந்தால ஈஸியா ஸ்டடி பண்ணிடலாம். நிறைய நம்ம பேசி பழகிருக்கோம். அப்ப சூட்டபிள்ங்கிற வார்த்தை வருமா வரும். அடுத்து சஃபிக்ஸ் தான் கேக்குறான். சஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர்னு சொல்றான். அப்ப ரெகுலர்னாவே ரெகுலாரிட்டி, நம்ம ரெகுலாரிட்டி அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸ் வேர்ட் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்து வந்து நமக்கு ப்ரிஃபிக்ஸ் கேக்குறாங்க. ப்ரிஃபிக்ஸ்ல வந்து ஸ்கோப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்கோப்னாவே மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் யார் கண்டுபிடிச்சா? கலிலியோ கலிலி. மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அப்படிலாம் சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோப் அப்படின்னா எர்னஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருப்பாரு. எர்னஸ்ட். சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க பிரிஃபிக்ஸ் கேக்குறாங்க. பிரிஃபிக்ஸ் வந்து கிளினிக் அப்படின்னு சொன்னாவே சோ இந்த இடத்துல பிரிஃபிக்ஸ்னாவே பாலி கிளினிக். பாலின்னு சொன்னா பலதரப்பட்ட நோய்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கு. சோ அதே மாதிரி பிரிஃபிக்ஸ் கேக்குறாங்க. பிரிஃபிக்ஸ் வந்து என்ன கேக்குறாங்க? லீகல். அப்ப லீகல் அப்படின்னு சொன்னாவே இல்லீகல். அப்ப இதுவும் நமக்கு வந்து ஈஸியான வெக்காபுலரி ஐட்டம் தான். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஒரு சில இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து கன்சிடர் பண்ணவே ஈஸியா அடிச்சலாம். சோ லீகல் இல்லீகல். அதே மாதிரி பாருங்க ஆக்டிவ். இந்த ஆக்டிவ்ங்கற வார்த்தைக்கு வந்து என்ன கேக்குறாங்க? பிரிஃபிக்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப ஹைப்பர் ஆக்டிவ். இன்னும் வேற சில நேரம் இன்னும் கொடுத்தாங்கன்னா இன்ஆக்டிவ் போடலாம். இன்ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சைக்கிள் அடுத்த ஏரியா வந்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப சைக்கிள் அப்படி சொல்லும்போது பைசைக்கிள். சைக்கிள் அது பைசைக்கிள். அப்ப பொலைட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆக்சுவலா என்ன பண்ணலாம்? இம்பொலைட் அப்படின்னு போடலாம். சோ இந்த இடத்துல கைடட் அப்படி சொல்லி வருதுன்னா மிஸ்கைடட். அப்ப பிரிஃபிக்ஸ்னா எங்க சேர்ப்பீங்க? முன்னால சேர்க்கிறது. சஃபிக்ஸ்னா பின்னால சேர்க்கிறது. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் வெக்காபுலரி ஐட்டம். சோ வெக்காபுலரி ஐட்டம் அப்படி சொல்லி போயிடலாம். சோ எவ்வளவு வார்த்தை கொடுத்திருக்காங்கன்னு பாத்துங்க. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க இத எடுத்து செஞ்சு பாத்துங்க.
இதை நான் அனுப்பிச்சு விட்றேன், உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். இதில் இருக்கிறவங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் இதெல்லாம் என்ன சார் இதில் சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ஏரியா வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பான்ஷன். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஃபார் தி அப்ரிவியேஷன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ரிவியேஷன். இப்போ ஒன்று வந்து அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்ரிவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று என்ன சார் அப்படின்னு சொன்னா ஸோ ரொம்ப முக்கியமானது அனானிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அப்ரிவியேஷனுக்கும் பிளஸ் அனானிம்ஸ் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனி வார்த்தைகளால உச்சரிச்சா, தனித்தனி வார்த்தைகள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ எல்பிஜி அப்படின்றது என்ன, எல்பிஜி அப்படிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்பவே எய்ட்ஸ்னு சொன்னா அது தனித்தனி வார்த்தைகளை உச்சரிப்பாங்க. எய்ட்ஸ் இது தனித்தனி வார்த்தைகள். ஏஐடிஎஸ் தனித்தனி வார்த்தைகள் வரும். அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ எம்என்சி அப்படின்னு சொன்னா மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியா சொல்றோம். ஸோ இதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கறத சொல்றத நம்ம என்ன சொல்லலாம், நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயே இருக்கும் அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ் சொல்லலாம். அதுக்கு பேரு அக்ரானிம்ஸ். ஒன்னு அப்ரிவியேஷன், இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு சொன்னா அக்ரானிம்ஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரானிம்ஸ்னா என்ன சார், ஒரு சேம் அப்படியே ஒட்டுமொத்த வார்த்தையை சொல்றது. இப்போ எய்ட்ஸ்னு சொல்ற மாதிரி இது வந்து அக்ரானிம்ஸ்ல வரும். எய்ட்ஸ்னு சொன்னா அக்ரானிம்ஸ், அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு வார்த்தையா சொல்றதுங்கிறது அக்ரானிம்ஸ், தனித்தனி வார்த்தையா சொல்றது தான் அப்ரிவியேஷன்ஸ் அப்படிங்கறத பார்க்கறோம். ஸோ இதுவும் நீங்க வந்து வெகாபுலரி ஐட்டம் திரும்ப திரும்ப நம்ம வந்து படிச்சிருந்தா படிச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டினாவே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நம்ம நிறைய நடத்திருப்போம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானது 1/7/2017 1/7/2017 தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஜிஎஸ்டின்னு சொன்னாவே நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்துக்கோம்னா பிரான்ஸ். இதெல்லாம் ஜிகே அப்டேட் பண்ணலாம். பிரான்ஸ்ல இருந்து எடுத்தோம். பிரான்ஸ் முதல்ல எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 1956ல அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம நாடு எந்த நாடு ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னா நம்ம வந்து கனடா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டில நமக்கு வந்து அதிகபட்சமா 28% வரைக்கும் வருது. ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எல்லா இன்டைரக்ட் டாக்ஸஸையும் நம்ம கலெக்டிவா சொல்றப்ப ஜிஎஸ்டி. சரி, இப்போ உங்களுக்கு ஜிகே அப்டேஷன் தேவையில்லை. இது பெரிய பசங்களுக்கு வந்து நமக்கு வரும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்பெல்லாம் நடத்துவன்றதுக்காக சொல்றேன். சோ இந்த பாருங்க ஐசியூ நாவே இன்டென்சிவ் கேர் யூனிட், எல்இடி சொன்னாவே லைட் எமிட்டிங் லைட், இதெல்லாம் பப்ளிக்ல அடிக்கடி கேட்கப்பட்ட क्वेश्चंसங்க. சரியா? எஃப்சி என்ன ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, பார்க் அப்படின்னு சொன்னாவே சோ இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சில கேக்குறாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சில பேங்க்ல எஸ்எஸ்சில ஆர்ஆர்பில போஸ்ட் ஆபீஸ்ல இந்த மாதிரி கேக்குறாங்க வைக்கறாங்க. அதே மாதிரி எம்ஆர்ஐ நாவே மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். அதே மாதிரி இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோ is located in பெங்களூரு, கர்நாடகால பெங்களூர்ல இருக்கு. சரி, இப்ப சோம்நாத் அப்படிங்கிறவர் தான் இஸ்ரோட 10th சேர்மனா இருக்கிறார். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிவியேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ். இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. நல்லா படிச்சுங்க, இந்த கவனமா படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்ரிவியேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். சோ இதுல எவ்வளவு கொடுத்துருக்கணுமோ இதவும் நீங்க திரும்ப 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 என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. இதுவும் முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்க, அடுத்து யாரு சார் வர்றா, இது என்ன ஏரியா சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேசல் வெர்ப்ஸ் வருது. இந்த பிரேசல் வெர்ப்ஸ் நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னா மனப்பாடம் பண்ற ஏரியா தான். பிரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொன்னாலும் மனப்பாடம் பண்ற ஏரியா தான். இது வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூயன்ஸா பேசலாம். இப்ப கேம் அக்ராஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த கேம் அக்ராஸ் அப்படின்னு சொன்னாவே அது மெட்டுன்னு அர்த்தம். கேம் அக்ராஸ் அப்படினாவே மெட்டு சொல்றோம் இல்லையா, அந்த மெட் அப்படிங்கறத வச்சுக்கணும். இப்ப டேக் ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, முக்கியமான வார்த்தை. டேக் ஆஃப்னு சொன்னாவே லீவ் தி கிரவுண்ட். டேக் ஆஃப் அப்ப என்ன சொல்வாங்க, the plane take off the ground அப்படின்னு வந்துச்சுனா அந்த கிரவுண்ட விட்டு போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராக்கெட்லாம் லான்ச் பண்றாங்கல்ல, பிளேன்லாம் வந்து டேக் ஆஃப் ஆகுது இல்லையா. சோ இங்க இருந்து எங்க போகுது இருக்குது, அதான் வந்து டேக் ஆஃப். இதெல்லாம் படிச்சீங்கன்னா சூப்பர். went on அப்படின்னு சொன்னாவே கண்டினியூட்னு அர்த்தம். went on அப்படின்னு சொன்னாவே கண்டினியூட்னு அர்த்தம். அதே மாதிரி resembles அப்படின்னு சொன்னாவே takes after அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இதெல்லாம் என்ன ஏரியா சார், பிரேசல் வெர்ப்ஸ். இந்த பிரேசல் வெர்ப்ஸ்லயே முக்கியமானது என்னன்றதை நம்ம பாத்துக்கணும் கண்டிப்பா. சோ பிரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீனிங் தெரிஞ்சு அடிச்சுக்கலாம். ஓவரால் எப்படி வந்து மீனிங்ல கேக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு படிச்சுக்கலாம். சரியா? இது ஓகே பிரேசல் வெர்ப்ஸ். அதே மாதிரி பப்ளிக்ல இது வரைக்கும் எந்த மாதிரி பிரேசல் வெர்ப்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்துறோம். அடுத்து பாருங்க, இது முக்கியமானது காம்பவுண்ட் வேர்ட்.
அம்மா விசிபிளா இருக்காப்பா? ஒரு ஆள் சொல்லுங்க. விசிபிளா இருக்கா? கொஞ்சம் பேசுங்க. சார் விசிபிளா இருக்கா? ஆன் பண்ணுப்பா. யாரோ உள்ள வராங்க. ஓகே. கொஞ்சம் கிட்ட கொண்டு வரணும் சார். என்னப்பா கிட்ட கொண்டு வரணுமா? கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இதோ கிளியரா தெரியுது சார். எது லெட்டர்லாம் கிளியரா தெரியுதா? சார் ஓகேவா? நான் வாசிக்கிறது நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் கொடுக்கிறது வந்து காம்பவுண்ட் வேர்ட். இந்த காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்றோம். இந்த காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொன்னாவே இது வந்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டுல இருந்து நம்ம முன்னாடியா பின்னாடியா சேர்க்கிறது வந்து பாருங்க. இப்போ வேர்டுன்னு கொடுக்குறான். அப்போ வேர்ல்டு ஃபேமஸ். ரெண்டு வார்த்தையை நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்ட். வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ ஸ்டார் கொடுக்குறாங்க. ஸ்டார் கேசிங். ஸ்டார் கேசிங். இப்போ மேன் கொடுக்குறாங்க. அப்ப ஜென்டில்மேன். என்ன மேன்? ஜென்டில்மேன். இப்போ லேண்ட்னு கொடுக்குறாங்க. என்னது? சோ லேண்ட்மார்க். லேண்ட்மார்க். இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒரு புதிய வார்த்தை உருவாக்குறது. சோ ரெண்டு வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு புது வார்த்தை கொடுக்கிறது காம்பவுண்ட் வேர்ட். தம்பி யார்? ஹரிகிருஷ்ணனா? பேசிட்டு இருக்கிறது யாருப்பா? எஸ் சார். ஹரிகிருஷ்ணன் நல்லா தெரியுதா? சார் நமக்கு கொஞ்சம் லெட்டர்லாம் லைட்டா தெரியுது சார். லெட்டர்ல என்ன தெரியுது? இந்த லைட் வேற இல்லாத மாதிரி இருக்கு சார். இல்ல மத்த எல்லாரும் மத்தவங்க சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு அவருக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கா? வேர்ட் கிளியரா தெரியல சார். வேர்ட் கிளியரா தெரியலையா? இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் சார் இருக்கு. நீங்க பேசுறது மட்டும் ஆடியபிள் நல்லா கேக்குது சார். இல்ல இப்போ இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கா? ஆமா சார். கிளியராவே தெரியல. என்ன வேர்ட்னு தெரியல சார். அதாவது ஃப்ளர் ஆகுற மாதிரி தெரியுது. ஆனா இங்க எல்லாம் கிளியரா இருக்கேமா? ஆமா சார். வெதர் தான் சார் இருக்கு. என்ன பேசுறீங்க? என்ன சொல்லுங்க? பிளர் இருக்க மாதிரி தான் சார் இருக்கு. கிளியராவே தெரியல சார். பட் நீங்க சொல்லும்போது அது என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சார். ஓகே, நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து நான் வந்து போர்டுக்கு போயிடுறேன். போர்டுக்கு போயிட நம்ம கிராமரை பூரா செஞ்சு பார்த்துடலாம். போர்டுல போயிட்டு நம்ம கிராமரை பூரா செஞ்சு பார்த்துடலாம். ஸோ நமக்கு என்னென்ன இருக்கு? டேப் எடுத்து வந்துருப்பான். டேப் எடுத்து வச்சுங்க. அதை போட்டு வேற ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேமா? இது வந்து காம்பவுண்ட் வேர்டு அப்படின்றது இருக்கு. காம்பவுண்ட் வேர்டு, அப்புறம் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் இதெல்லாம் அப்புறம் ப்ரிபோசிஷன் இதெல்லாம் உங்களுக்கு நடத்துறேன். இப்போ நான் சொல்லி தரேன். இலக்கணத்துல இதெல்லாம் வருது. ஆர்டிகல்ஸ் இது நடத்தியே ஆகும். இப்போ இது தெரியலையாமா? இது தெரியலையா உங்களுக்கு? நோ சார். அதாவது இந்த சென்டென்ஸே தெரியல. ஆமா சார். ஆனா क्वेश्चंस வந்து ஒரு 6 क्वेश्चंस இருக்குன்றது தெரியுது சார். என்ன क्वेश्चंஸ் தெரியல சார். அப்ப fill in the blanks with suitable articles இருக்கு இதுல. fill in the blanks with suitable articles னு சொல்லி இப்போ இதுல என்ன இருக்குன்னா she is one of the dash prettiest girls in our neighborhood னு இருக்கு. அப்ப அந்த prettiest அப்படினு சொல்லி இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் வந்துச்சுனாவே கண்டிப்பா தங்கிறது போடணும். இப்போ ஆனா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியல. அப்படிதானே? எஸ் சார். ஆனா ஆஃப்லைன்ல ரொம்ப கிளியரா இருக்குது. ஆஃப்லைன்ல ரொம்ப கிளியரா இருக்கு. பட் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு ஏதோ ஃபிளர் ஆன மாதிரி இருக்குன்றீங்க. சரி ஓகே, நான் வந்து போர்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பாலம் பண்ண போடுப்பா. போர்டு பாலம் சார் இது Facebookல கிளியரா இருக்கு சார். நம்ம Gmailல வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். ஆனா Facebookல ரொம்ப கிளாரிட்டி இருக்கா சொல்றாங்க. ஏன்னா எனக்கு இங்க சூப்பரா இருக்கு. சார் Facebookல கிளாரிட்டியா தெரியுது சார். நம்ம இதுல மட்டும் அந்த வீடியோ வந்து கிளியரா இருந்துச்சா வரல சார். கிளாரிட்டியா வரல. ஏன் கேட்டா இந்த நியூ போர்டுன்றதால இன்னும் அது அப்டேட் ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போர்டு வந்து பிளர். ஆனா நீங்க சொன்ன மாதிரி Facebookல யாருமே வந்து டவுட் கேட்கல. நல்லா கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல. நம்ம அப்படியே இந்த கிராமர் ஓரியன்டட் இனிமேல் தாங்க கிராமர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த ஆர்டிகல்ஸ், இந்த ப்ரிபோசிஷன், இந்த கொஸ்டின் டேக், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லி தரேன். தம்பி இந்த போர்டு போயிடலாம்ப்பா. போர்டு சரி ஓகே, போர்டு அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் வச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதில் ஒரு ஓகே க்ரீன் எடுத்துக்கலாமா? க்ரீன் ஆர் பிளாக்? இந்த க்ரீன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்னென்ன அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிராமராக போனால் உங்களுக்கு எந்த கிராமர் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கோ அந்த டவுட்டர் உள்ள கிராமர்லாம் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அது என்னது? அந்த இது வேணும் தம்பி. அந்த இதை கட் பண்ணிட்டு இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் அப்படியே அவங்களுக்கு எழுதுறேன். இங்கே வச்சு நான் பார்த்துக்கலாம். இப்படி கூட வச்சுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ போர்டு ஓகேவாமா? போர்டு தெரியுதா? லைட்ல ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்ல ஆஃப் பண்ணிடுங்க. லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டா இன்னும் கிளியரா இருக்கும். எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு லைட் போடு.
லாஸ்ட் லைட் கூட போடுங்க. லாஸ்ட் லைட் இல்ல லாஸ்ட் லைட் அப்படியே நீ போப்பா தெரியல. ஓகே ஃபைன். இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்கு. நான் அந்த கிளியர் ஆகிற இடத்துல மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ லைட்லாம் எல்லா லைட்டுமே போடு. எல்லா லைட்டுமே போடு. எல்லா லைட்டும் போடு. 3 சுவிட்ச் ஃபர்ஸ்ட் 3 சுவிட்ச். சரி ஓகேம்மா பாருங்க. இப்போ ஒவ்வொன்றா போகலாம். நமக்கு என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நான் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எழுதுறேன். இந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து கம்பல்சரி ஸ்பாட் த எரர்லயே வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் சிமிலர்ஸ்லயே கொடுப்பாங்க. ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னாவே இந்த ஒண்ணு வந்து நம்ம டிஃபனைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். டிஃபனைட் ஒண்ணு வந்து டெஃபனைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து இன்டிஃபனைட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டிஃபனைட். சோ டிஃபனைட் ஆர்டிகல்ஸ், இன்டிஃபனைட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ஆர்டிகல்ஸ் இருக்கு. டெஃபனைட், இன்டிஃபனைட் அப்படிங்கிற ரெண்டு ஆர்டிகல்ஸ் இருக்கு. டெஃபனைட்னு சொன்னா ஒண்ணுதான். தங்கிற ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நமக்கு டெஃபனைட்ல வரும். முக்கியமானது கம்பல்சரி கேட்பாங்க. சோ டெஃபனைட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னாச்சுப்பா? ஸ்கிரீன் அத கேன்சல் பண்ணுங்க. அந்த இன்டி லாஸ்ட்ல சோ டெஃபனைட் அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொன்னு வந்து இன்டிஃபனைட் ஆர்டிகல்ஸ் அப்படி சொல்றோம். இந்த இன்டிஃபனைட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஒண்ணு வந்து ஏங்கிற ஆர்டிகல்ஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து and அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சோ ஒண்ணு வந்து டெஃபனைட் ஆர்டிகல்ஸ் தங்கிறது சொல்வாங்க. இன்டிஃபனைட்ஸ் அப்படின்னு சொன்னாவே a and அப்படிங்கறது சொல்வாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியம். இதுல என்ன சொல்லிருக்காங்க, இந்த டெஃபனைட்னு சொன்னேன் இல்லையா, இந்த டெஃபனைட் அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து சோ டெஃபனைட் அப்படின்னு சொன்னாவே கம்பல்சரி இந்த தங்கிற ஆர்டிகல்ஸ் வந்து எதுக்கு மட்டும் தான் வரும்னு சொன்னா சிங்குலர் அப்படிங்கிறதுக்கு, ப்ளூரல் அப்படிங்கிறதுக்கு சிங்குலருக்கும் வரலாம், ப்ளூரலுக்கும் வரலாம். இந்த தங்கிறது மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த தங்கிறத நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்த போறோம்? ஒண்ணு கம்பல்சரி இந்த காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நவுன், இந்த காமன் நவுன் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமன் நவுன் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ரெண்டு, எந்த ஒரு யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், நான் நவுன் சொல்லி தரேன் உங்களுக்கு. யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், எல்லா யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம பயன்படுத்தலாம். அது என்ன ஓபன் ஆயிடுச்சப்பா? அந்த யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். சோ மூன்றாவது அப்படின்னு சொல்லக்கூடியது ரிப்பீட்டிஷன். ஒரு ரிப்பீட்டிஷன் ஆகும்போது நம்ம வந்து என்ன சார் கம்பல்சரி தங்கிறத பயன்படுத்தணும். ரிப்பீட்டிஷன் ஆகும்போது TITY போடுங்க. சோ ரிப்பீட்டிஷன். சோ நான்காவது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எதுக்கு சார் பயன்படுது? ஒண்ணு வந்து தங்கிறது காமன் நவுனுக்கு வரும். சோ யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தா வரும், ரிப்பீட்டிஷன் வந்தா வந்துரும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்தும் போது இந்த ஆர்டிகல்ஸ் அப்படியே எடுக்கா ஆர்டிகல்ஸ் எடுத்துப்பா. சோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி பயன்படுத்துறப்ப வரும். அதோடு கூட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஹோலி புக்ஸ், ஹோலி புக்ஸ், இந்த ஹோலி ரிவர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வர்றப்பையும் அது வந்து வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ ஆர்டிகல்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். இந்த क्वेश्चंस வந்து எப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. she is, இந்த क्वेश्चन எல்லாம் கவனிங்க. she is, ஜோய் கூட எடுத்துக்க, அது வாசி அப்படியே. she is one of the, நான் நீ படிச்ச மாதிரி இருக்கும். she is one of the, அந்த क्वेश्चन வாசி. she is one of the dash, one of the dash prettiest ன்னு கேக்குறாங்க. prettiest girl அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. சரியா, prettiest girl அப்படி சொல்லி கொடுத்துட்டு சோ இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரி சார் நமக்கு வந்து என்ன ஆர்டிகல்ஸ் போடணும்னு சொல்லி கேக்குறாங்க. she is one of the dash prettiest girls அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்பாட் எரர்ல இந்த one of the வந்துச்சுன்னு சொன்னாவே இங்க கண்டிப்பா நவுன் வந்து one of the வந்துச்சுன்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த கேர்ள்ஸ்ங்கறத வரணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத ஆன் பண்ணிடுவா. ஒரு எரர்ல வர one of the வந்துச்சுன்னு சொன்னாவே சோ one of the வந்துச்சுனாவே கண்டிப்பாக நமக்கு என்ன வரணும் சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ்னு வரணும். சரி, இங்க ஆர்டிகல்ஸ் என்ன வரும்? நான் சொன்னேன்ல ஒரு ரூல், இந்த prettiest வந்துச்சுன்னு சொன்னாவே கண்டிப்பா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப சூப்பர்லேட்டிவ்னாவே தங்கிறது வந்துறணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. சூப்பர்லேட்டிவ்னு சொன்னாவே த அப்படிங்கிறது வரணும். இது இட் இஸ் a ரூல். சரி, வேற என்னென்ன ரூல் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தங்கிற ரூலுக்கு போன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கோம். இப்போ நல்லா பாருங்களே, இந்த ஏங்கிற ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஆன்ங்கிற ஆர்டிகல்ஸ் இருக்கு. இந்த ஏ ஆன் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா இது சிங்குலர் தானே. கண்டிப்பா இது சிங்குலர். உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஸ்கூல்ஸ்ல ஏன்னு சொன்னாவே இது கான்சோனன்ட் சவுண்ட். கான்சோனன்ட் CONSONANT கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கான்சோனன்ட் அப்படி சொல்லிருப்பாங்க. ஆன் அப்படின்னு சொன்னாவே பபல்ஸ்.
and சொன்னாவே வவல்ஸ்ல வரும் அப்படின மாதிரி சொல்லிருப்பாங்க. வவல் சவுண்ட் தான், இட் இஸ் நாட் a letter. வவல் சவுண்ட் தான் நம்ம கவனிச்சுக்கணும். உட்காரு உட்காரு. வவல் சவுண்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு क्वेश्चन பார்க்கலாம். இதுல இன்னொரு ரூல் சொல்லி தரேன், ஈஸியா. இது ஒரு ஷார்ட்கட் வரும், நல்லா கவனிங்க. L M N S F H. இந்த L M N S F H இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்த L M N S F H இந்த வார்த்தை வருது இல்ல, இந்த வார்த்தை வந்து இதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு அப்ரிவியேஷன் ஆகும். ஒரு அப்ரிவியேஷன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அப்ரிவியேஷன். சோ இன்னொரு என்ன சார் அப்படின்னா அக்ரானிம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அக்ரானிம்ஸ். அப்ப இது ஒரு அப்ரிவியேஷன், அந்த அக்ரானிம்ஸோ இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம and தான் போடணும், a போடக்கூடாது. முக்கியம், கண்டிப்பா கேட்பாங்க. L M N S F H இந்த வார்த்தை தொடங்கி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அப்ரிவியேஷனா இருந்துச்சுன்னா இல்ல ஒரு அக்ரானிம்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து and அந்த மாதிரி இருக்கக்கூடிய a போடக்கூடாது, and தான் போடணும். ஏன்னா கண்டிப்பா இது வந்து என்ன சொல்வீங்க, இதெல்லாம் கான்சனன்ட்னு சொல்லிட்டு a தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா a e i o u க்கு தான் and போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கான்சனன்ட்ஸ் லெட்டர் தான். ஆனா நமக்கு முன்னாடி a போடக்கூடாது, and தான் போடணும். அப்ப எப்படி சார் வந்திருக்கும்? இப்போ எப்படி வந்திருக்கும்னு சொன்னா சோ ரொம்ப முக்கியமானது. இப்போ LAN வந்திருக்கலாம். LAN சொன்னாவே லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அப்ப கண்டிப்பா and தான் போடணும். and இப்போ MNC மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் MNC, அப்ப MNC வந்துச்சுன்னா நம்ம and தான் போடணும். இப்போ NLC அப்படினு சொன்னா நெய்வேலி லிக்விட் கார்ப்பரேஷன் அப்படினு சொன்னா நம்ம கண்டிப்பா and தான் போடணும். and அப்படிங்கறத போடணும். இப்போ SFH அப்படிங்கிறது வந்திருக்குன்னு வெச்சுங்க. இப்போ FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், HMT ஹிந்துஸ்தான் மிஷன் டூல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா and தான் பயன்படுத்தணும். இக்காரணம் கொண்டு a பயன்படுத்த கூடாது. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுங்க. இப்போ யுனிவர்சிட்டிங்கிற வார்த்தை இருக்கு, யுனிவர்சிட்டி UNIVERSITY. இப்போ யுனிவர்சிட்டிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா யூனிவர்சிட்டி தான் வந்திருக்கணும், and போடவே கூடாது. வவல் சவுண்ட் அந்த வவல் லெட்டர் வந்திருக்கு, உடனே நீங்க வந்து and யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம போட்ற கூடாது, யூனிவர்சிட்டி தான் போடணும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. இப்போ யூனிக் இந்த வார்த்தையை பாருங்க, யூனிக்ங்கிற வார்த்தை தான் போடணும், யூனிக். and யூனிக்னு சொல்லி போடக்கூடாது. சோ யூனிக் அப்படின்னு சொல்லி தான் போடணும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. யூனிக். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா one night person 1 அந்த மாதிரி. இப்போ half an hour அப்படி சொல்றோம், half an hour இந்த பாருங்க, இந்த HOU இருக்கு வந்து அத ஆட் போட்டுருக்கோம். இதுதாங்க கம்பல்சரி. சோ क्वेश्चंस ஆன்சர்ஸ்ல சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் யாராவது இணைஞ்சிருக்கீங்களால உங்களுக்கு ஸ்பெசிபிக் டவுட் இருந்தா கூட கேட்கலாம், ஜோய் கூட கேட்கலாம். சோ எனக்கு இந்த ஏரியா தான் சார் எனக்கு பிரச்சனையா இருக்கு, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது சோ இது வந்து என்னது ஆர்டிகல்ஸ் வந்து கேட்கறாங்க. கொண்டாட क्वेश्चन இப்போ நான் ஒவ்வொன்றா தரேன், நீங்க இதோட வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு அனுப்புறேன். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமானது இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன், டென்ஸ் ஃபார்ம்ஸ் கொடுக்குறேன். இந்த டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஒரு क्वेश्चन தரேன் பாருங்களேன், டென்ஸ் ஃபார்ம்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த क्वेश्चन ஒரிஜினல்ல கேட்டிருக்காங்க பாருங்க, they reached. இந்த क्वेश्चन நல்லா கவனிங்க. they reached the venue. they reached the venue அப்படி சொல்லி வருது. they reached the venue என்ன சார், after the function so after the function dash அப்படி சொல்லி கொடுக்குறான். after the function dash அப்படின்னு क्वेश्चन கொடுத்திருக்கான். இந்த क्वेश्चन நல்லா பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் A ல starts னு கொடுக்குறான், starts. ஆப்ஷன் B ல started past tense கொடுக்குறான். ஆப்ஷன் C ல had started னு கொடுக்குறான். ஆப்ஷன் D ல will start னு கொடுக்குறான். அப்ப நம்ம சென்டென்ஸை பார்க்கணும். சோ இங்க ரொம்ப முக்கியமானது they reached. so they reached னு வந்திருக்கு. அப்ப reached னு சொல்றப்ப இது past tense ல இருக்கு. ஓகே, they reached the venue. they reached the venue after the function அப்படினு வந்திருக்கு. இங்க கவனி தம்பி. சோ ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு ரூல் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. என்ன சார் முக்கியமான ரூல்? ஒரு இங்க வந்து பாருங்க, ஒரு சென்டென்ஸ் இங்க வந்து இந்த சென்டென்ஸ் ரூல் பாருங்க. இங்க பாருங்க, they reached the venue. அவங்க போய் அந்த வெனுவை போய் ரீச் பண்ணிருக்காங்க. after the function அப்ப ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்ப முதல்ல நடந்து முடிஞ்சது இது.
ரெண்டு செயல் நடந்திருக்கு, ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்ப இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. எது? இந்த சென்டென்ஸ் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட், ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க போய் ரீச் ஆயிருக்காங்க. ரெண்டாவது செயல் இது. அப்ப எப்பவுமே முதல்ல எந்த சென்டென்ஸ் நடந்துச்சோ அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னாவே அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா had plus v3 வரும். had plus v3, v3 ன்னு சொன்னாவே உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப had plus v3 வரும். had plus v3 ன்னு சொல்லி வரணும். அப்ப கண்டிப்பா இத ஞாபகம் வச்சுங்க, had plus v3. அப்ப முக்கியமா they reached the venue after the function had என்ன வந்திருக்கு? had started. அப்ப had started அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்ப என்னது? இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வரும். அப்ப இங்க என்ன ரூல் சொல்லி கொடுத்தேன்னா ரெண்டு செயல் ஒரே நேரத்துல நடந்திருக்கும். அதுல ஒண்ணு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கும், ரெண்டாவது ஒரு சென்டென்ஸ் நடந்திருக்கும். முதல்ல நடந்த சென்டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும், ரெண்டாவது சென்டென்ஸ் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணணும்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்? இப்போ இதை கூட பாருங்களேன். இப்போ என்ன சொல்றது? இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்க போனோம், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் போயிடுச்சு. we reached the railway station. இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. we reached, so we reached the railway station. we reached the railway station இருக்கு. we reached the railway station. அப்போ already, so already the train dash னு கொடுத்துறோம், dash. அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து இப்போ இதுல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு சென்டென்சஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? எது முதல்ல நடந்திருக்கு? ட்ரெயின் தான் ஏற்கனவே போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம போயிருக்கோம். அப்ப ஏற்கனவே போயிருக்கிற முதல்ல நடந்த சென்டென்ஸ் தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ண சொன்னேன். அப்ப the train had left. அப்ப the train had left னு வரும். the train had left. அப்ப இங்க அதுக்கப்புறம் தான் நாங்க ரீச் ஆனோம். we reached the railway station அப்படிங்கிறது வந்து. இது புரியுதா? மதுபாலபுரம் சேலம் இந்த சென்டென்ஸ் லாஜிக் புரியுதா? ஒரு ரெண்டு செயல் நடந்திருக்கு. அந்த ரெண்டு செயல் நடந்திருக்கும்போது முதல்ல எது நடந்துச்சோ அத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும், ரெண்டாவது எது நடந்துச்சோ அத பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்றோம். இதே எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு. பப்ளிக்ல அடிக்கடி கேட்கப்பட்ட क्वेश्चन, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட क्वेश्चन. என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே ரெண்டு ஆக்ஷன் இருக்கும், ஆனா ஒரே நேரத்துல நடந்திருக்கும். சைமல்டேனியஸா அந்த ஆக்ஷன் இருந்திருக்கும். எப்படி சார் சைமல்டேனியஸா இருந்திருக்கும்? இப்போ நான் பார்க்கல when I was அப்ப when I was crossing the road, சரியா? when I was crossing the road அப்படினு இருக்கு. when I was crossing the road I dash an accident அப்படினு இருக்கு. accident இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பிராக்கெட்ல மீட்னு கொடுத்துருவாங்க. மீட் இந்த சென்டென்ஸை நீ ஃபில் பண்ணுப்பா. அடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, நாலு ஆப்ஷன். இங்கேயும் சென்டென்ஸ் இருக்கு. போன சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ்க்கு டிஃபரெண்ட் இருக்கு. அங்க அடுத்தடுத்து நிகழ்ந்துச்சு, ரெண்டு ஆக்ஷன் இருந்துச்சு, அடுத்தடுத்து நிகழ்ந்துச்சு. இங்க ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ்ல என்ன பண்றாரு? when I was crossing the road, நான் சாலையை கடந்து கொண்டிருந்த போது. அப்ப இங்க பாருங்க, இது என்ன சார் வருது? நான் சாலை இங்க பாருங்க, when I was crossing இருக்கு. அப்ப when I was crossing னு சொல்லும்போது இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ் இது. அதே மாதிரி இந்த இடத்துல மீட் அண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்றது இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இது ஒரே நேரத்துல நடந்த ரெண்டு செயல். அப்ப நான் சாலையை கடந்து கொண்டு இருந்தேன், பாஸ்ட் கண்டினியூஸ் வந்துச்சுனாவே I met an accident, இந்த பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். அடுத்தடுத்த நிகழ்வு வந்துச்சுன்னா, ஒரே நேரத்துல அடுத்தடுத்த நிகழ்வு வந்துச்சுன்னா ஒன்னு பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும், ஒன்னு வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். நான் போன சென்டென்ஸ்ல சொன்னேன்ல, நாங்க போனோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம், ஆனா ட்ரெயின் அதுக்கு முன்னாடியே போயிருச்சு அப்படி நடந்துச்சுன்னா ஒன்னு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும், ரெண்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். இது டென்சஸ் வச்சு முக்கியமானது. இல்ல நிறைய இருக்கு ரூல். இது நடத்தலாம் நம்ம வந்து நிறைய நடத்திட்டே போகலாம். ஆனா இம்பார்ட்டன்ஸை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம் நேரம் கருதி. ஏன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வருஷத்துல நம்ம படிச்சதை ஒரு மணி நேரத்துல நடத்துறது அப்படின்னு சொன்னா நம்ம அப்ரிஜா இது. அதனால கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், அப்படியே கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய ரூல் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பராக் ஒபாமா இருக்கிறான்னு வச்சுங்க, சாரி ஜோ பைடன் இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ ஜோ பைடன் இந்தியாவுக்கு 2025 தான் வராருன்னு வச்சுங்க. அதை வந்து உடனே ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிடக்கூடாது.
அப்ப ஜோ பைடன் விசிட்ஸ் இந்தியா நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு அடிக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்தாவே ஃபியூச்சர் டென்ஸ் தான். பட் என்ன பண்றா, இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஹையர் அபிஷியல் விசிட். அப்ப ஹையர் அபிஷியல் விசிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்படி தான் எழுதிருக்கணும். அப்ப என்ன சொல்றது, ஜோ பைடன், ஜோ, சரியா, ஜோ விசிட்ஸ் பிராக்கெட்ல விசிட்ஸ். அப்ப விசிட்ஸ் தான் போடணும், விசிட்ஸ். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேரும். அப்ப விசிட்ஸ் இந்தியா, visits India next year, next year. அப்ப next year வந்தா future tense சார் இல்ல, ஏன்னா இது higher official visit. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து present tense, simple present tense ல தான் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ரூல் இருக்கு. இந்த present tense-னா I go to Madurai, past tense-னா I went to Madurai, future tense-னா I will go to Madurai, present continuous-னா I am going to Madurai, past continuous-னா I was going to Madurai, future continuous-னா I will be going to Madurai, present perfect-னா I have gone to Madurai, past perfect-னா I had gone to Madurai, future perfect-னா I will have gone to Madurai, present perfect continuous-னா I have been going to Madurai, past perfect continuous-னா I had been going to Madurai, future perfect continuous-னா I will have been going to Madurai. இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுனா நீங்க டென்சஸ்ல அடிச்சுக்கலாம். So tenses is very very easy. ஆனா என்ன பண்ணணும், அதற்கான கீவேர்ட் தெரியணும், அதற்கான சிச்சுவேஷன்ஸ் தெரியணும், அதோட சின்டாக்ஸ் தெரியும். இது தெரிஞ்சா நம்ம வந்து ஈஸியா எழுதணும். அந்த சென்டென்ஸை வாசிச்சு பார்க்கணும் என்ன கொடுத்திருக்காங்க. இப்போ I will meet you அப்படினு கொடுக்கறாங்க. அப்ப I will meet you next week. அப்ப will meet வந்தாவே next week அந்த மாதிரி. இப்போ இந்த sinceங்கிற வார்த்தை இந்த கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? இது இல்லாத क्वेश्चन பேப்பரே இருக்காது. இந்த sinceங்கிற வார்த்தை ஒருவேளை இதுவே கேட்கலாம் பப்ளிக்ல. sinceங்கிற வார்த்தை forங்கிற வார்த்தை இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா present perfect continuousக்கு பயன்படுத்தலாம். present perfect continuousக்கு பயன்படுத்தலாம். present perfect continuous. அப்ப அந்த present perfect continuous சொன்னாவே since அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் இயர் கொடுத்தாங்கன்னா, இப்ப since 2000 சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். since 2000 இந்த மாதிரி ஒரு பர்టిక్యులர் இயர் கொடுத்தா since பயன்படுத்தணும். number of years கொடுத்தாங்கன்னா number of years கொடுத்தாங்கன்னா ஒரு 20 வருஷமா ஒரு 20 வருஷமாக 20 இயர்ஸ் இப்படி ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார் பயன்படுத்தும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போ இப்படி இருக்கும், I dash live in this village, இப்படி கொடுத்துருவான் village அப்படின்னு சொல்லிட்டு village since. So since 2000 நாங்க 2000ல இருந்து இந்த கிராமத்துல நாங்க வசித்து கொண்டு வருகிறோம். அப்பனா இந்த இடத்துல have been living வரும். have been அதான் present perfect. அதுக்கு அப்புறம் ing வந்துச்சுனா continuous. அப்ப I have been living in this village since 2000 வரும். நான் இந்த கிராமத்துல நாங்க 2000ல இருந்து வசித்து கொண்டு வருகிறோம் அப்படினு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம since பயன்படுத்துறோம். since அப்படிங்கறது நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன் கேஸ் இந்த இடத்துல since 2000 வராம இந்த இடத்துல இது இப்படி இல்லாம நமக்கு இருந்துச்சுனா for பயன்படுத்திக்கலாம். for இப்போ for 20 years அப்படி வந்துக்கலாம். for 20 years அப்ப 20 வருஷமாக இது preposition. நான் ரெண்டு கிராமர் எடுத்திருக்கேன். ஒன்னு since for இதெல்லாம் prepositionே பயன்படுத்திக்குவோம். அதே மாதிரி இது tenses-ல I have been living அப்படிங்கற மாதிரி. இப்போ இதுவே he வந்துருச்சுன்னு வெச்சுங்க, he I வராம he வந்துருச்சுன்னு வெச்சுங்க, இதே இடத்துல he has been living வரும். he has been living. அப்ப he has been living in this village since 2000 அப்படி சொல்லி வரணும். அடுத்து for 20 years னு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்சஸ்ல present, past, future, present perfect, past perfect, future perfect, present continuous, past continuous, future continuous, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. சோ கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, டென்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கறத சொல்லியாச்சு. சோ அடுத்தாப்ல நமக்கு என்ன சார் வரும்? இந்த டைரக்டட் முக்கியமானது. இப்ப நவுன் அப்படிங்கறத நீங்க மாத்துன்றாங்க. இப்ப பாருங்க, இது என்ன கொடுக்கறான், அது என்னவா மாத்தணும். இப்ப என்ன கொடுக்கறான், இப்ப மூவ் அப்படினு கொடுத்துட்டான். மூவ்னாவே verb, மூவ்னு சொன்னாவே verb. இத வந்து நவுனா மாத்துன்னு சொல்றான். நவுனா மாத்து, change into noun. எப்படி கேட்பாங்க? verb கொடுத்துட்டு நவுனா கேட்கலாம், நவுனை கொடுத்துட்டு verb கேட்கலாம், verb கொடுத்துட்டு adjective கேட்கலாம், adverb கேட்கலாம், மேபி என்னோட கேட்கலாம். சரியா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு parts of speech அப்படிங்கிற ஒரு கிராமர் ஈஸி தான். அப்ப மூவ்னாவே verb-னு சொல்லக்கூடியது. அப்ப நவுன் வந்துச்சுனா மூவ்மெண்ட். இதெல்லாம் அடிக்கடி கேட்க. மூவ்மெண்ட்னா நவுன், மூவ்மெண்ட்னா நகர்வு அப்படினு அர்த்தம். இது நகரு, நகருன்ற verb.
இது மூவ்மெண்ட்னா நகர்தல் அப்படிங்கிற நவுன். சோ மூவ்னா மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப அடுத்து என்ன கேக்குறா, கரேஜ். இந்த வார்த்தையை கவனிங்க, கரேஜ் கொடுக்குறா. கரேஜ், இந்த கரேஜ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இது நவுன் தெரியும். கரேஜ் அப்படின்னு சொன்னாவே நவுன். இதே என்ன கேக்குறா வந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த அட்ஜெக்டிவா மாத்துன்னு சொல்றோம். அட்ஜெக்டிவ்ஸ். அப்ப அட்ஜெக்டிவ்ஸ் சொன்னாவே நமக்கு அது பண்பா போயிடும். பண்பு. அப்ப கரேஜியஸ், the courageous அப்படின்னு சொல்லி வந்தோம். இட் இஸ் a adjective. courageous, courage, courageous அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இப்படி கொடுக்குறா, flightனு கொடுக்குறா. flight, flight அப்படின்னு சொல்லக்கூடியது. flightனா உங்களுக்கு தெரியும், நான் flightல ஒவ்வொரு இடத்துல போயிருக்கியா, flight அப்படின்னு. flight அப்படின்னு சொன்னாவே இத இப்ப verb-ஆ மாத்த சொல்றான். verb. என்ன யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, flight எப்படி verb-ஆ மாத்திருப்பீங்க? flightல என்ன பண்ணுவோம்? fly பண்ணுவோம். அம்மா ஆன்லைன்ல இருக்கீங்களா? கூகுள் மீட்ல இருக்கீங்களா? இல்ல Facebookல மட்டும் லைவ் ஓடிட்டு இருக்கா? இருந்தீங்கன்னா ஆன்சர் தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல என்ன flight இருக்குன்னா நம்ம flightல என்ன பண்ணுவோம்? fly பண்ணுவோம். fly. அப்ப இதோட verb formன்றது fly அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். fly. அப்ப எப்படி ஒரு நவுனை எப்படி verb-ஆ மாத்தறோம், verb-ஐ எப்படி நவுனா மாத்தறோம், verb-ஐ எப்படி adjective-ஆ மாத்தறோம், இந்த ஏரியா கேட்பாங்க கண்டிப்பா அப்படிங்கறத சொல்லக்கூடியது. இப்போ இப்படி இருக்கு, widen அப்படின்னு சொல்லக்கூடியது. wide. இங்க பாருங்க, பழக்க தோஷத்துல டஸ்டரே தேடுறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்துறோமா, அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஜிட்டல் போர்டுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவ்வளவு கண்டினியூவா போயிட்டு இருக்கு, வச்சிட்டு இருக்கு ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி பரவாயில்ல போகலாம், இதுக்குள்ள கத்துக்கிறோம். சரியா? லேர்னிங் இஸ் a continuous process. இது வரைக்கும் ஒயிட் போர்டு உங்களுக்கு பின்னாடி தெரியுதுல, ஒயிட் போர்டு. அந்த ஒயிட் போர்டில் தான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம். இப்போதான் வெரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது டிஜிட்டல் போர்டில் நம்ம மாறி இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஏரியா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் எது எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. சரி, அடுத்து சூட்டபிள் மாடல் வெர்ப்ஸ். சரி, மாடல் வெர்ப்ஸ்னா என்ன பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, மாடல் வெர்ப்ஸ்னு கேட்குறாங்க. மாடல் வெர்ப்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மா சொல்லுங்கப்பா. சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க சார், பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகேப்பா. மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொன்னாவே there are 9 அப்படிங்கறத பார்க்கணும். 9 மாடல் வெர்ப்ஸ் இருக்கு. என்ன சார் மாடல் வெர்ப்ஸ்? shall. இந்த shallோட past tense வந்து should. shallோட past tense வந்து should. சோ அடுத்து வந்து will. இந்த willோட past tense வந்து would. willோட past tense வந்து would. அடுத்து வந்து can. இந்த canோட past tense வந்து would. may. இந்த mayயோட past tense வந்து might. mayயோட past tense என்னது? might. then வந்து must. சோ ஏன் இன்னைக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட்க்கு இன்னைக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு ஃபுல்லா நீங்க படிங்க. எதாவது ப்ரோஸ் படிங்க, போயம் படிங்க, நாட் டீடைல் படிங்க, வெக்காபுலரி படிங்க, சினானிம்ஸ் அந்த மாதிரி சொல்ற அந்த ஐட்டம்ஸ் கூட நாளைக்கு படிங்க. இன்னைக்கு கிராமர்ல நீங்க எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ இல்ல, நான் தொடர்ந்து கூட உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். இண்டிவிஜுவலா கூட யாரும் Facebookல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா Facebookல வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கூகுள் மீட்ல இணைஞ்சிருங்க. கூகுள் மீட்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கேட்டுக்கலாம். இண்டிவிஜுவலா நான் வந்து ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கேன். ஒரு क्वेश्चन பேப்பர்ல இப்படிதான் கேட்பாங்கன்ற ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஏரியா தான் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படினாலும் கூட நீங்க கூகுள் மீட்ல இணைச்சிட்டு நீங்க கேட்கலாம். இப்ப பாருங்க, மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ்னு சொன்னாவே 9. சோ நான் வெர்ப்ஸ்னு சொல்லும்போது there are 4 kinds of verbs. வெர்ப்னு சொன்னாவே 4 kinds of verbs னு சொல்வாங்க. வெர்ப்ஸ்னு சொன்னாவே 4 வகையான வெர்ப் இருக்கு. சரியா? ஒன்னு வந்து என்ன சார் அப்படி சொன்னா பிரைமரி வெர்ப். பிரைமரி. இந்த ரெண்டாவது தான் இந்த மாடல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது. மாடல் வெர்ப்ஸ். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா செமி மாடல்னு சொல்லுவோம். செமி மாடல். இந்த நாலாவது வெர்ப் வந்து மெயின் வெர்ப்னு சொல்லுவோம். மெயின் வெர்ப்ஸ். So there are 4 kinds of verbs. Primary verbs, modal verbs, semi modal verbs, main verbs அப்படி சொல்லி there are 4 kinds of verbs. இந்த பிரைமரி வெர்ப்னாவே 11 வெர்ப் இருக்கும். மாடல் வெர்ப்னு சொன்னாவே 9 வெர்ப் இருக்கும். செமி மாடல்னு சொன்னா 4 வெர்ப் இருக்கும். இந்த 24 வெர்ப் இருக்கு இல்லையா, பிரைமரின்னு சொல்லக்கூடிய 11, அது யாரோ வர்றாங்க பாருங்க. பிரைமரின்னு சொல்லக்கூடிய ஒரு 11, மாடல் சொல்லக்கூடிய ஒரு 9, செமி மாடல் சொல்லக்கூடிய ஒரு 4. இதுக்கு பேரு அனாமலஸ் ஃபினைட் வெர்ப்னு சொல்லுவாங்க. அனாமலஸ் ஃபினைட் வெர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனாமலஸ் ஃபினைட் வெர்ப்னு சொன்னா மொத்தம் 24 வெர்ப். இது மொத்தத்திலே 24 தான் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால இதுக்கு பேரு அனாமலஸ் ஃபினைட் வெர்ப். சரி, இந்த மெயின் வெர்ப் இருக்கு இல்லையா, இது மெயின் வெர்ப்ங்கிறது ஃபினைட் வெர்ப். இது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு பேரு ஃபினைட் வெர்ப்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மாடல் வெர்ப்ஸ்னாவே shall, should, will, would, can, would, may, might, then must னு சொல்றோம்.
இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த லெஃப்ட் சைடு பூரா இருக்குல்ல, ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம். லெஃப்ட்ல இருக்கக்கூடியது, இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சார் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர். இது எல்லாமே ஃபியூச்சர். இந்த ரைட் சைடு இருக்குல்ல, ஷுட், வுட், குட், மைட், இதெல்லாம் ஃபியூச்சர் பாஸ்ட். ஃபியூச்சர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபியூச்சர் பாஸ்ட்டுக்கு இதை பயன்படுத்தும். ஸோ இதெல்லாமே ஃபியூச்சர் டென்ஸுக்கு, இது எல்லாமே ஃபியூச்சர் பாஸ்ட்டுக்கு பயன்படுத்துறோம். அப்ப இங்க இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப ஷால் எங்க சார் பயன்படுத்தணும், ஷுட் எங்க சார் பயன்படுத்தணும், வில் எங்க சார் பயன்படுத்தணும், வுட் எங்க சார் பயன்படுத்தணும், நல்லா கவனிக்கணும். இந்த ஷாலும் வுட்டும் வந்து பாத்தீங்கன்னா விருப்பத்துக்கு பயன்படுத்தும். விருப்பம்னா வில்லிங்னஸ். விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம ஷாலும் வுட்டும் பயன்படுத்துவோம். இது வந்து ஷுட்டும் வில்லும் கண்டிப்பா உணர்த்தும் போது கம்பல்ஷன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், சரியா? எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் an aim in life னு சொல்றேன். எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் an aim in life. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அப்ப அது விருப்பம், கண்டிப்பு. அந்த வில் அப்படின்னு சொன்னா ஐ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ், நான் கண்டிப்பா நிறைய மார்க் வாங்குவேன். ஐ வில் ஸ்கோர் சென்டம் மார்க்ஸ் இன் மை 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன். அப்ப கண்டிப்பா வந்து அது ரெண்டு கண்டிப்பா வந்தது ரெண்டும். இது ரெண்டு விருப்பத்தை சொல்றது. ஷாலோ வுட். ஷால் ஐ கம் வித் யூ, நான் உங்க கூட வரலாமா? ஐ வுட் லைக் டு ஸ்பீக் வித் யூ, நான் உங்க கூட பேச ஆசைப்படுறேன், பேசலாமா? அப்ப அந்த விருப்பத்தை சொல்றது. இந்த கேன் சொன்னாவே எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எபிலிட்டி. கேன் சொன்னாவே எபிலிட்டி. எபிலிட்டி வந்து கேன் யூ ஸ்கோர் குட் மார்க்ஸ், கேன் யூ லிஃப்ட் திஸ் சேர், இந்த சேர் உங்களால தூக்க முடியுமா? அப்ப இது வந்து எபிலிட்டியை சொல்லுது. அப்ப குட்னா என்ன? இந்த குட்னு சொல்லக்கூடியது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குட். would you please help me sir, இது polite request, இது impolite request. polite request, impolite request. would you please, அப்ப would you please அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி may சொன்னா possibility, it may be come, it may be true, அது உண்மையாக இருக்கலாம். அப்ப இது வந்து possibility. might சொன்னா possibility கொஞ்சம் கன்ஃபார்ம், it might be true, அது உண்மையாக இருக்கும். அப்ப இது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. may, might, then must. mustனாலும் கண்டிப்பு தான். mustனாலும் கண்டிப்பு தான். சோ mustனா என்ன சொல்லிருக்காங்க? கண்டிப்பு உணர்த்துறது. you must come with your parent, you must, சரியா? you must listen this class அப்படிலாம் சொல்றது. கண்டிப்பு உணர்த்துறது. இதான் மாடல் வெர்ப்ஸ். அப்ப மாடல் வெர்ப்ஸ்ங்கிறது என்னன்றதை பார்த்துடலாம். சோ அடுத்து என்ன சார் கொடுத்திருக்காங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அப்ராப்ரியேட் கன்ஜெக்ஷன் ஆர் லிங்கர்ஸ். இங்க பாருங்க, லிங்கர்ஸ் கேக்குறாங்க. இதுவும் முக்கியமான क्वेश्चन. அப்படியே क्वेश्चन பாருங்க. லிங்கர்ஸ். இந்த லிங்கர்ஸ்ல என்னென்ன மாதிரி லிங்கர்ஸ் வருது? சோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன? கன்ஜெக்ஷன் இங்க என்ன போடுங்க? கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? இந்த லிங்கர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த இணைப்பு சொல் சொல்றோம் இல்லையா? இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் தான். இப்போ இந்த கன்ஜெக்ஷன் சொன்னா ரெண்டு வகையானது. சபார்டினேட் கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும். சபார்டினேட், கோஆர்டினேட். இந்த சபார்டினேட் கன்ஜெக்ஷனுக்கு டிபெண்டன்ட் கன்ஜெக்ஷன் ஒரு பேர் இருக்கு. டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் இருக்கு. இது வந்து கோஆர்டினேட்னாவே இன்டிபெண்டன்ட் இருக்கு. இன்டிபெண்டன்ட். சோ இன்டிபெண்டன்ட் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது டிபெண்டன்ட் கன்ஜெக்ஷன், இது இன்டிபெண்டன்ட் கன்ஜெக்ஷன். இது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல நமக்கு அதிகமா பயன்படும். இப்போ ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ் நான் வாசிக்கிறேன், நீங்க கரெக்ட்டா அடிச்சுடுவீங்க. இந்த மாதிரி இது வந்து லிங்கர்ஸ்னு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. என்ன சொல்றா? you should, you should, ஜோய் என்ன சொல்ல போற? you should, சரியா? study well, நீ நல்லா படி. you should study well, நீ நல்லா படி. இது ஒரு மெயின் கிளாஸ் வந்துருச்சு. you should study well, நீ நல்லா படி. dash, dash கொடுத்துடா. dash, dash கொடுத்துட்டு என்ன கேக்குறா? you won't pass அப்படி கொடுக்குறா. you won't pass, you won't pass னு சொல்லி கொடுக்குறா. you won't pass. அப்ப நல்லா கவனிக்கணும். so we have two main classes. நல்லா படிப்பா. you should study well, நீ கண்டிப்பா நல்லா படிக்கணும். நான் கூட சொன்னேன் should னா கண்டிப்பான்னு சொன்னேன் மாடல் வெர்ப்ஸ் நடத்தும்போது. you should study well, நீ கண்டிப்பா படிக்கணும், நல்லா படிக்கணும். அப்ப you won't pass, நீ பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லு. அப்ப இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கா? unless அப்படினு கொடுக்கறா. என்ன கொடுக்கறா? unless. இன்னொன்னு என்ன கொடுக்கறா? though னு கொடுக்கறா. though. சோ இன்னொன்னு என்ன கொடுக்கறா? otherwise னு கொடுக்கறா. otherwise. otherwise னு கொடுக்கறா. otherwise. இன்னொன்னு என்ன கொடுக்கறா? at once னு கொடுக்கறா. at once. இந்த இதுல எது கரெக்ட்டா வரும்ன்றத பார்க்கணும். அப்ப unless வருமா, though வருமா, otherwise வருமா, at once வருமா? சரி, இந்த இடத்துல at once னா என்ன சார்னா immediately அர்த்தம். at once னா immediately. at once னாவே immediately. otherwise னா இல்லைனா. otherwise னா இல்லைனா. இல்லைனா.
தோனா இருந்த போதிலும், தோனாவே இருந்த போதிலும் அர்த்தம். அன்லெஸ் சொன்னா இல்லாவிடின்னு அர்த்தம், இல்லாவிடின்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல எது வரும்னா அதர்வைஸ் தான் வரும். எப்படி சார்? யூ ஷுட் ஸ்டடி வெல், நீ கண்டிப்பா நல்லா படிக்கணும். இல்லைனா அதர்வைஸ், இல்லைனா என்ன பண்ணோம்? யூ won't pass. சரி அப்ப சார் அப்ப மீனிங் அன்லெஸ்ஸும் அதே மீனிங் தானே சார் வருது? அன்லெஸ்னா இல்லைன்னு தானே சொன்னீங்க, அதர்வைஸ்னா இல்லைன்னு சொன்னீங்க. நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு பேரு சபார்டினேட் கன்ஜங்ஷன், இதுக்கு பேரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இது ரெண்டு மெயின் கிளாஸ கனெக்ட் பண்ணும்போது நம்ம கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் தான் பயன்படுத்தணும், சபார்டினேட் கன்ஜங்ஷன் பயன்படுத்த கூடாது. அப்ப ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. சப்ப அன்லெஸ் எங்க சார் வரும்? அம்மா பேசுறது புரியுதா? ரெண்டுக்குமே நான் இல்லைன்னா தான் சொன்னேன். அதர்வைஸ்னா இல்லைனா, அன்லெஸ்னால இல்லைனா. ஆனா அன்லெஸ்ங்கிறது வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு வரும், இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு வரும். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல ஒரு டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது காம்ப்ளெக்ஸ் unless you study well இப்படி வரும். unless you study well முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். unless you study well you won't pass. நீ நல்லா படிக்கலனா நீ பாஸ் ஆக மாட்ட. அப்ப வந்து அது காம்ப்ளெக்ஸ்ல வந்தா தான் unless பயன்படுத்திக்கணும். அப்ப you should not study well, நீ நல்லா படிக்கலைனா சரியா, அத நீ நல்லா படிக்க மாட்ட, you should not study well, so otherwise you should study well sir, you should study well, நீ நல்லா படி, otherwise you won't pass னு வரும். otherwise you won't pass அப்படினு சொல்லி வருது. சோ இந்த சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன சொல்லிருக்காங்க. வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம், வேற ஏதோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இது தெரியலனாலும் கேட்டுக்கலாம். சரி நான் இங்க கொடுக்கிறேன். இப்போ நம்ம மெயினா ஒரு கிராமர் கொடுக்கிறோம், பேசுங்கப்பா. unless ஒரு எக்ஸாம்பிள். unless இந்த வேர்ட் வருங்க. சோ unless இந்த சென்டென்ஸ் உங்க பேர் சொல்லுங்க, யார் நீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். சபிதா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சபிதா. பெபிதா எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்குடில இருந்து. காரைக்குடில இருந்து பேசுறீங்களா? டீச்சரா ஸ்டூடண்டா? நான் ஸ்டூடண்ட் தான், 10th படிக்கிறேன். என்னோட டியூஷன் டீச்சர் தான் உங்களோட லிங்க் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? என் டியூஷன் டீச்சர். டியூஷன் டீச்சர் கொடுத்தாங்களா? யார் உங்க டீச்சர்? டியூஷன் டீச்சர் யாரு? ராக்கம்மாள். ராக்கம்மாளா? ஓ ஃபைன் ஃபைன் ஃபைன், அவங்க நம்ம ஸ்டூடண்ட். ஓகே ஃபைன், நல்லது. சரி unless you study well, நல்லா கவனிங்க. unless you study well, நீங்க நல்லா படிக்கலைனா unless you study well அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். you will not pass, so you will not pass, நீ பாஸ் ஆக மாட்ட, you will not pass இப்படி வரும். அப்ப இந்த இடத்துல இங்க பாருங்க unless அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. சோ இது வந்து இப்ப இதுக்கு பேரு சபார்டினேட் கிளாஸ். இப்ப இது வந்து சபார்டினேட் கிளாஸ். unless you study well, நீ நல்லா படிக்கலைனா you will not pass, இது வந்து மெயின் கிளாஸ். அப்ப ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸ் வந்துச்சுனா இதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ். இப்ப இதுதான் unless மாடல். இப்ப இதையே நான் காம்பவுண்டா மாத்திரேன் பாருங்க, காம்பவுண்டா ஈஸி. என்ன பண்ணனும்? இந்த unless தூக்கிடணும். அப்ப you study well, you study well, நீ நல்லா படி, you study well, நீ நல்லா படி, otherwise இங்க தான் வருது பாருங்க, otherwise you will not pass, otherwise you won't pass னு வருது. பெபிதா அம்மா உங்க பேர் என்ன சொல்றீங்க? ராக்கம்மாளோட ஸ்டூடண்ட். ஆளகமா என்ன தெரியல. சரி ஓகே. அப்ப otherwiseங்கிறது இதுதான் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். அப்ப இது சபார்டினேட் கன்ஜங்ஷன். இப்படி வந்தா இது காம்ப்ளெக்ஸ், இப்படி வந்தா இது காம்பவுண்ட். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிராமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தோ வச்சு கேக்குறாரு, இங்க ஆஃப்லைன்ல இருக்கிறவர் தோ வச்சு கேக்குறாரு. இங்க பாருங்க, இப்போ இப்படி இருக்கு சென்டென்ஸ். இந்த பாருங்க இப்போ இப்படி இருக்கு. he is poor, அவன் ஏழையாக இருக்கிறான். he is poor. he is an intelligent, அவன் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கான், சரியா? அவன் ஏழையாக இருக்கிறான், அவன் இன்டெலிஜென்ட்டா இருக்கான். இத வந்து லிங்க் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுப்பான்னு சொல்றான். லிங்க் பண்ணுங்கப்பா, கம்பைன் பண்ணுங்கப்பா. ஆஹா இது முடிய போகுது. ஓகே இதுல நினைச்சுக்கப்பா, கூகுள் மீட்ல வந்து இதை நினைச்சுக்க. ஸோ கூகுள் மீட்டை நினைச்சுட்டு ஏன்னா அது ஆஃப் ஆக போகுது. சரி இது மாதிரி இருக்கு. அப்ப தோ வச்சு நம்ம பண்றோம்னு வச்சுங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்? நல்லா கவனி. அப்ப இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இதை வந்து இது தனித்தனி சென்டென்ஸா இருக்கு. நான் லிங்க் பண்ண போறேன். இது சிம்பிளா மாத்தலாம், காம்ப்ளெக்ஸா மாத்தலாம், காம்பவுண்டா மாத்தலாம். அப்ப காம்ப்ளெக்ஸா மாத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் காம்ப்ளெக்ஸா மாத்துறேன். காம்ப்ளெக்ஸ்னா தோ பயன்படுத்தலாம். தோ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. தோ he is
poor. Though he is poor, அவன் ஏழையாக இருக்கிறான். Though he is poor, அவன் ஏழையாக இருக்கிறான். He is an intelligent. He is an intelligent. அவன் ஏழையாக இருக்கிற போதிலும் சரியா, அவன் ஏழையாக இருக்கிற போதிலும் இதோ அவன் ஏழையாக இருக்கிற போதிலும் he is an intelligent. அவன் புத்திசாலியாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா? புத்திசாலியாக இருக்கிறான். அவன் ஏழையாக இருக்கிற போதிலும் புத்திசாலியாக இருக்கிறான். அப்ப இது என்ன சார்னா காம்ப்ளெக்ஸ். இதுதான் காம்ப்ளெக்ஸ். இப்போ இத நான் காம்பவுண்டா மாத்திரே பாருங்க. இட் இஸ் ஈஸி. காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்ப காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்தும்போது தோ எடுத்துறோம். he is poor. சூப்பர்மா. but he is intelligent. கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். he is intelligent. அவ்வளவுதான். இதுதான் நீங்க லிங்கஸ் இருந்தாலும் சரி, நம்ம சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, அந்த மீனிங்கை பார்க்கணும். though, although, even though வந்திருக்கும், but, yet, still வந்திருக்கும், when, as மாடல், though அப்புறம் to மாடல். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் வந்து சில முக்கியமான மாடல்ஸ் இருக்கு. என்ன சொல்லி தரேன். நீங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக் கிராமர் எந்த டவுட் இருந்தா கூட கேட்கலாம். தம்பி அது என்ன சேஷா? இது ஆஃப் ஆக போகுது. பாத்து என்ன புரியுதா உனக்கு? இன்டெலிஜென்ட் அந்த ஏன் வந்துச்சுனா எப்படி? ஏன் அப்படி சொல்றது வரவே கூடாது. இன்டெலிஜென்ட்னு சொல்லாவே ஹேண்ட் தான் வரும். ஏன்னா இன்டெலிஜென்ட்ங்கிறது ஐங்கிறது வவல் சவுண்ட். சோ அந்த இடத்துல ஹேண்ட் தான் வரும். சோ நமக்கு வந்து அது ஆஃப் ஆக போகுதுன்னா அப்ப நம்ம எப்படி வெச்சுக்கறோம்? தெரியலையா? இல்ல வேற மொபைல் இருக்கா? வேற மொபைல் கூட இணைக்க முடியுமா? நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? உள்ள எவ்வளவு பேர் இருக்கீங்க? இல்ல Facebookல கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? என்ன பேசுங்க. ஏதோ ஸ்டூடண்ட்ஸ் பேசுறீங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க கூகுள் மீட்ல இணைஞ்சிருக்கிறவங்கள சொல்றேன். இல்ல Facebookல லைவ் ஆயிட்டு இருக்கடா. நான் 3 இதுல லைவ் பண்ணி பேசுங்கப்பா. என்னாச்சுமா? ஓகே சார், Facebookல ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். Facebookல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கரெக்ட். ஏன்னா தொடர்ந்து நம்ம அப்படியே பார்க்கறதா உங்களுக்கு ஸ்பெசிபிக் டவுட் இருக்கிற வரைக்கும் உசுருக்கு வரைக்கும் பேசுங்க. வேற யாராவது ஸ்பெசிபிக் டவுட் இருக்கா? இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்க 52 மார்க் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு அடிச்சு போடலாம். உட்காரு 52 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றதெல்லாம் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். இந்த போயம், அப்புறம் அந்த ப்ரோஸ், இந்த நான் டீடைல், அதில் இருக்கக்கூடிய ஒன்மா இருக்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர், பேராகிராஃப், இதெல்லாம் மற்றெல்லாம் ஈஸிங்க. ஈஸியா சொல்லுங்க. குட் ஈவினிங். சொல்லுங்கப்பா. சார், அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃப்ளை அப்படிங்கறத ஃளைட் அப்படிங்கறத ஃப்ளூன்னு மாத்த கூடாதா சார்? அது என்ன சொல்றாங்கன்னா ஃளைட்ங்கற வார்த்தை நீங்க ஃளைட்ங்கற வார்த்தையை நீங்க வந்து எந்த சென்டென்ஸ்னாலும் நீங்க மாத்திக்கலாம். ஆனா நீங்க நான் சொன்னேன்ல ஃளைங்கிறது தான் கவுன். சரியா? இத நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது நீங்க ஃப்ளூன்னு மாத்திக்கலாம். தப்பே கிடையாது. நம்ம அவன் வந்து verb தான் மாத்த சொல்றான். நமக்கு வந்து அது பிரசன்ட்டா மாத்திரமா, பாஸ்ட் டென்ஸா மாத்திரமா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா மாத்திரமான்னு பிரச்சனை கிடையாது. டென்ஸ் நீங்க 12 டென்சஸ்ல நீங்க verb மாத்திரலாம். வந்துருப்பா. அப்ப போது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்க பேசிட்டு இருந்தாங்க, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, அப்படியே Facebookல ஃபாலோ பண்ணுங்க. Facebookல கேக்குதா? நான் பேசுறது என்னம்மா? பேசுங்க, சொல்லுங்க. இல்ல கரெக்டா நான் இருக்கேன். அதான் நான் பேசியிருந்தேன். ஃப்ளூன்னு மாத்தலாம். பாஸ்ட் டென்ஸ்லயும் கொடுக்கலாம், பிரசன்ட் டென்ஸ்லயும் கொடுக்கலாம், பாஸ்ட் ஏன் வில் ஃப்ளை கூட பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸ்ல கூட கொடுக்கலாம். அவங்க கேக்குறது வந்து நவுனை வெர்பா எப்படி மாத்துவோம்? வெர்பா நம்ம மத்த எல்லா டென்ஸ்ல. ஆனா எப்பவுமே நம்ம வந்து ரூட் வெர்பா கொடுங்க. ரூட் வெர்ப். பேர் நம்ம உங்க பேர் என்னப்பா? உங்க பேர் என்ன? தர்ஷனாஸ்ரீ. எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கை. சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னு? அம்மா இருக்காங்க, அம்மா குரூப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சூப்பருங்க, பரவாயில்ல, சூப்பர். எந்த டவுட்னாலும் கேட்கலாம். இங்கிலீஷை பொறுத்தவரை இங்கிலீஷ்னு இல்ல, நீங்க 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெறுவதிலிருந்து இருந்து பல்கலைக்கழகம் முடிக்கிற வரைக்கும் என்ன டவுட்லாம் கேட்கலாம். ஆனா இன்னைக்கு இங்கிலீஷ்ல எப்படி நம்ம கேட்டுக்கலாம், ஃபியூச்சர்ல பயன்படுத்திங்க. எது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. டவுட்ஸ்லாம் கேட்டுங்க வச்சுங்க. இந்த மாதிரி இப்போ நான் வந்து Facebookல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து இன்னொரு தான் நான் வந்து இதுல கனெக்ட் பண்ண முடியல. ஏன் என்ன சவுண்ட்? Facebookல ஜாயின் பண்ணிட்டு வாங்க. வேற யாராவது இருக்கீங்களா? உங்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. சார், நான் வந்து இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் சார், நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. Facebookல கிளியரா இருக்கப்பா? டாட்ஸ் போடுங்க. டாட்ஸ் போட்டு லைட் டாட்ஸ். ஓ, லைட் டாட்ஸ் வந்து
ஸோ ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இங்கிலீஷ்ல? சரி, நான் வேணா உங்களுக்கு என்ன பண்றேன்னா, நான் மறுபடியும் இந்த கொஸ்டின் ஆன்சரை பூரா நான் வந்து உங்களுக்கு ஆடியோ வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன். நீங்க அப்போ தெரிஞ்சுங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணா அது மாதிரி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஃபேஸ்புக் அப்படிங்கிறோட வாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க. சரி, ஓகேம்மா, தேங்க்யூ. ஆக்டிவ் ஸ்பேஸ் நீங்க ஏதாவது டவுட் கேக்குறீங்களா? அப்படியே நீங்க அப்படியே ஃபேஸ்புக்ல வந்து ஃபேஸ்புக்ல பாக்குறீங்களா இப்போ சைமல்டேனியஸா? இல்ல கூகுள் மீட்ல தம்பி இந்த அப்படியே காமிச்சுக்கோ. அந்த வீடியோ ஆன் பண்ணி காமி. வீடியோ ஆன் பண்ணி காமி. அவங்க அப்படியே நீ ரெக்கார்ட் பண்ற மாதிரி பண்ணு. நீ கத்துக்க. இப்ப போர்டு தெரியுதா பாருமா. போர்ட காமிப்பா. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு எந்த ஏரியா டவுட்னு சொல்லுங்க. என்ன பாது சார்? அந்த ப்ளஸ் ஆல்ரெடி எழுதுன வெள்ளை கலர்ல அது பக்கத்தில் உள்ளது. அது பக்கத்தில் உள்ளது. ஓகே சார். சரிம்மா, ஓகேவாப்பா, கேளுங்க. இப்போ ஆக்டிவைஸ் ஸ்பெசிஃபைஸ்னு கேட்டீங்க. ஆக்டிவ் பாசிவ் நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ கேட்டிருக்கீங்க ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன, இது ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இதை நான் சொல்லித்தரேன். இந்த ஆக்டிவ் பாசிவ்னு சொன்னாவே நல்லா கவனிங்க. அம்மா போர்டு தெரியுதா உங்களுக்கு? தெரியும் சார். ஓகே, சூப்பர். ஆக்டிவ்னாவே சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆக்டிவ் வைஸ்னாவே. பாசிவ் வைஸ் அப்படின்னு சொன்னாவே ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுவே கவனிக்கணும். சரியா? ஆக்டிவ்னு சொன்னாவே சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பாசிவ்னு சொன்னாவே ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ்ன்றது மொத்தம் நமக்கு வந்து ஆக்டிவ்னா 12. அது டென்சஸ் கூட நம்ம ஆக்டிவ் வைஸ்னு எடுத்துக்கலாம். 12 இருக்கும். ஆனா பாசிவ் வைஸ் வந்து only 8க்கு மட்டும் தான் எடுத்துக்க முடியும். 12 சென்டென்ஸ்ல டென்சஸ்ல நீங்க 8க்கு மட்டும் தான் பாசிட்டிவ் பண்ண முடியும். ஒரு 4க்கு பண்ண முடியாது. அந்த 4 என்னன்னா, 1 ஃபியூச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டினியூஸ்க்கு கிடையாது. ஃபியூச்சர் கண்டினியூஸ். அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்படி சார் இருக்கும்? இது வந்து will be plus verb ing ன்னு இருக்கும். will be plus verb ing இப்படி இருந்தா நீங்க பாசிவ் கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் present perfect continuous. present perfect continuous வந்திருக்கும். இது எப்படி சார் இருக்கும்? have been or has been plus verb ing வந்திருக்கும். இப்படி இருந்தா அதுக்கு வந்து நமக்கு கிடையாது. present perfect continuous கிடையாது. மூணாவது past perfect continuous கிடையாது. past perfect continuous எல்லாம் கத்துக்கணும். சோ இது எப்படி வந்திருக்கும்? had been plus verb ing வந்திருக்கும். had been plus verb ing இதுக்கும் கிடையாது. அடுத்து லாஸ்ட் ஒன், fourth one, future perfect continuous வந்திருக்கும். future perfect continuous. அப்ப நீங்க உங்க பேர் என்னப்பா? பையன் பேர் சொல்லுப்பா. இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ் டவுட் கேட்டீங்களப்பா, யாருப்பா அது? சரி, future perfect continuous சொன்னாவே shall have been அப்படின்னு வந்திருக்கும். இல்லைனா will have been அப்படின்னு வந்திருக்கும். என் பேர் கணேஷ் சார். கணேஷ் எந்த ஸ்கூல்ல படிக்கிறப்பா? ராமகிருஷ்ணா எங்க பாருங்க, எந்த ஊர்ப்பா? ஆற்காடு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், சூப்பர். நம்ம டவுட் இருந்தா கேட்றோம். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டவுட் இருந்தா கேட்றோம். ஓகே, இந்த 4 டென்ஸ்க்கு வராது தம்பி. 4 டென்ஸ்க்கு வராது. பாசிவ் வைஸ் கிடையாது. அப்ப அவுட் ஆஃப் 12 டென்சஸ்க்கு 4 டென்ஸ்க்கு வராது, 8 டென்சஸ்க்கு வரும். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக் ரூல் இருக்கு. இப்ப அத சொல்லி தரேன். இப்ப நான் சொல்லி தரேன். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார்? இப்போ நமக்கு வந்து பாருங்க, இப்போ இப்படி இருக்கு தம்பி, கவனிங்க. ஐ ப்ளே. முதல்ல இந்த verb தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தல verb தான் கண்டுபிடிக்கணும். ஐ ப்ளே. அப்ப கிரிக்கெட். சோ இன்னைக்கு கூட மேட்ச் இருக்கு. एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா IPL அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பிளஸ் வந்து GT அப்படிங்கிறது ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ். ஆனாலும் 10th படிக்கிற பையன்ல அதுல போயிராதீங்க. முழுக்க படிப்பு முடிச்சு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8க்கு அப்புறம் பாருங்க. அதெல்லாம் எப்பவுமே கூகுள்ல நமக்கு யூடியூப்ல ஏத்தி வச்சிருப்பாங்க, பாத்துக்கலாம். சரியா? இப்ப பிளேனா verb. இது சென்டென்ஸ் பாடம் நடத்துறேன். ஐன்னு சொன்னா சப்ஜெக்ட். சோ என்ன விளையாடுறாங்க, நான் என்ன விளையாடுறேன்னா ஆப்ஜெக்ட். அப்ப இந்த மாதிரி இருக்கு. இது ஆக்டிவ் வைஸ். அப்ப ஆக்டிவ் வைஸ் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஆக்டிவ் வைஸ். ஏன் சார் ஆக்டிவ் வைஸ்னு சொல்றேன்? ஏன்னா நான் விளையாடுறேன்ற சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன். அப்ப நான் கிரிக்கெட் விளையாடுறேன். அப்ப இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. டென்ஸ் எக்காரணம் கொண்டு மாத்த கூடாது. அப்ப இந்த பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும்போது இங்க இருக்க ஆப்ஜெக்ட்ட சப்ஜெக்ட்டா மாத்திரும். ஆப்ஜெக்ட்ட சப்ஜெக்ட்டா மாத்திரும், சப்ஜெக்ட்ட ஆப்ஜெக்ட்டா மாத்திரும்.
அப்ப கிரிக்கெட் அப்படிங்கிறது இங்க வந்துருவாரு. நல்லா கவனிச்சுங்க. கிரிக்கெட்ங்கிறது வந்துருவாரு. அப்ப இந்த இடத்துல இது பிரசன்ட் டென்ஸா இருக்கும்போது இஸ் அல்லது am அல்லது are போடணும். அப்ப இந்த இடத்துல இது தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கனால இஸ் போடணும். கிரிக்கெட் இஸ். அப்ப இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். அப்ப played. அப்ப கிரிக்கெட் இஸ் played by I வந்துச்சுனா me போடணும். தட்ஸ் ஆல். I வந்துச்சுனா me. தம்பி புரியுதா? அப்ப கிரிக்கெட் இஸ் played by me. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்திருக்கேன். எந்த டென்ஸ்ல? பிரசன்ட் டென்ஸ்ல. இனி இந்த ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவேளை playedனு வந்துருச்சுன்னு வெச்சுங்க பாஸ்ட் டென்ஸ்ல. played நம்ம பாசிவ் வாய்ஸ்ல என்ன மாத்திரணும்? was playedனு மாத்திரணும். was played அவ்வளவுதான். was played. இப்போ ஒருவேளை will playன்னு வந்திருக்குன்னு வெச்சுங்க. will play ஃபியூச்சர் டென்ஸ்ல இப்படி இருக்குன்னு வெச்சுங்க. will play. அப்ப நம்ம என்ன மாத்திரணும்னா will be playedனு மாத்திரணும். will be played பாசிவ் வாய்ஸ். மிச்சம் எல்லாம் சேம் தான். will be played. பிரசன்ட் டென்ஸ் வெச்சா play வெச்சறப்ப cricket is played by me. பாஸ்ட் டென்ஸ்ல I played cricket வெச்சனா cricket was played by me. ஃபியூச்சர்ல I will play cricket வந்துச்சுனா cricket will be played by me. இப்படி வந்துறணும். அப்ப I am playing cricket வந்துச்சுனா cricket is being played by me. அப்ப அந்த மாதிரி வந்து ரூல். அந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இப்போ எப்படி இருக்கும்? ராமன். So ராமன் will buy a car. ராமன் will buy a car அப்படினு வருது. ராமன் will buy a car. ராமன் வந்து ஒரு கார் வாங்குவான்னு இருக்கு. அப்ப இதுதான் verb. அப்ப இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? a car. சோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கனால will be. சோ இங்க இருக்கக்கூடிய பைக் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்து bought. சோ பை வந்துட்டு அந்த ராமனை போடணும். by ராமன். தட்ஸ் ஆல். அப்ப ராமன் will buy a car னு சொன்னா a car will be bought by ராமன் சொல்லி வரணும். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பேஸ் வாய்ஸ். சோ ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பேஸ் வாய்ஸ்ங்கிறது இப்படி தான் கேட்கணும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா தம்பி? வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கிளாஸ் முடிய போகுது. வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் அடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். யூடியூப்ல போய் பாருங்க. கிராமரை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுருப்பேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓவரால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். இப்பவும் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?